திருக்கடவுர் உய்ய வந்த தேவ நாயனார். அதன் பிறகுதான் நமக்கு மெய்கண்டாருடைய திரு அவதாரம். இது 1232. இவருடைய காலம் 1232. மெய்கண்ட தேவநாயனாருடைய திரு அவதாரம். திரு அவதாரம் அந்த வரலாறு நான் பின்னாடி அப்படியே சொல்றேன். இந்த நூலை அப்படியே முடிச்சிடும் 14. அப்போ முதல்ல திருவுந்தியார், திருக்களிற்றுப்படியார், மூன்றாவது வந்தது மெய்கண்ட தேவநாயனார் அருளிய சிவஞான போதம். சிவஞான போதம். இப்போ இந்த முன்னாடி 2 நூல் தோன்றி இருந்தாலும் கருத்து வகையால் மிக உயர்ந்த நூலாக போற்றப்படுவது மெய்கண்டார் அருளிய சிவஞான போதம் தான். எனவே சாத்திர நூல்களிலே தலையாய நூல் அப்படின்னு சொன்னா எது? சிவஞான போதம் தான். இப்போ நீங்க சைவ சித்தாந்தம் படிக்கிறவங்க நம்ம உச்சத்தை தொடணும் அப்படின்னு ஆசை இருந்தா என்ன செய்யலாம்? சிவஞான போதம் படிக்கணும். அப்படின்னா முதல்ல அதை நடத்திடுங்க. இந்த வினாடி வினால சொல்லுவாங்களா இல்லையா, 14 கேள்விக்கு பதில் சொன்னா கோடீஸ்வரன். அப்போ அந்த 14வது கேள்வியை கேளுங்க அப்படிங்கிற மாதிரி இது எது? சிவஞான போதத்தை முதல்ல நடத்துங்க அப்படின்னு சொல்றது. முதல்ல அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? 13 கேள்விக்கு பதில் சொன்னாதாயா 14வது கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி இதை நடத்தினா எப்போ படிக்கணும்? மற்ற நூலையெல்லாம் படித்தாதான் சிவஞான போதம் விளங்கணும். விளங்குங்கிறதுக்கெல்லாம் உறுதி கிடையாது, விளங்கணும். சரியா? எனவே மிக சிறந்த நூல் சைவ சித்தாந்தத்தில் ஆகச்சிறந்த நூல் எது? சிவஞான போதம். 12 சூத்திரம் தான், 12 நூற்பாதான். அதில் ஏது மேற்கோள் இருக்கிறது, கருத்துரையெல்லாம் இருக்குது. அது பின்னாடி பார்த்துக்குவோம். நூலை பின்னாடி விரித்து பார்க்குறத பின்னாடி பார்த்துக்கலாம். எனவே அதன் பிறகு அவருடைய மாணவர், யாருடைய மாணவருங்க? மெய்கண்டாருடைய மாணவர். அது 2 மாணவர்கள் தலை மாணவர். மெய்கண்டாருடைய மாணவர்கள் தலை மாணவர் 2 பேர். அதில் ஒருத்தர் யாரு? அருள்நந்தி சிவம். அருள்நந்தி சிவம் அவர் அருளி செய்தது 2 நூல். 2 நூல். ஒன்று இருபா 20 என்று ஒரு நூல் செய்திருக்கிறார். இன்னொன்று சிவஞான சித்தியார். சிவஞான சித்தியார். இந்த சிவஞான சித்தியார் என்று சொல்லக்கூடிய நூல் 2 பிரிவு இருக்கு. சித்தியார்னு சொன்னாவே 2, பரபக்கம் சுபக்கம். இந்த பரபக்கம் சுபக்கமும் சேர்ந்தது தான் சிவஞான சித்தியார். 2 பிரிவு இருக்கு. பரபக்கம் என்பது பிற சமய கருத்துக்களை சொல்லி சைவத்தை நிறுவுறது. பிற சமய கருத்துக்களை சொல்லி சைவத்தை நிறுவனம். அதுக்கு என்ன பேரு? பரபக்கம்னு பேரு. சுபக்கம் என்பது நம்ம கருத்தை சொல்லும் போதே அவங்க கருத்தை மறுத்துக்கிட்டே வர்றது. புரியுதா இல்லைங்களா? அங்கிருந்து அது சரியில்லைன்னு சொல்லி இதை நிறுவுறது பரபக்கம். இங்க சொல்லும் போத அங்க அந்தந்த தத்துவ ஞானத்தில் இன்னென்ன குறை இருக்கிறது என்று அதை சுட்டி காட்டினா அது என்னது? சுபக்கம். சரிங்களா? அப்போ 2 பிரிவு உண்டு. அருள்நந்தி சிவம் செய்தது 2 நூல், இருபா 20, சிவஞான சித்தியார். இப்போ அருள்நந்தி சிவத்தினுடைய மாணவர் மறைஞான சம்பந்தர். அருள்நந்தி சிவத்தினுடைய மாணவர் மறைஞான சம்பந்தர். இவர் நூல் எதுவும் செய்யலை. இப்போ மெய்கண்டாருடைய மற்றொரு மாணவர், அது இடையில ஒன்று விட்டுட்டேன். மெய்கண்டாருடைய மற்றொரு மாணவர் யாரு? மணவாசகம் கடந்தார். மணவாசகம் கடந்தார். அவர் செய்த நூல் உண்மை விளக்கம். உண்மை விளக்கம். புதிய மாணவர்களாம் ஒரு மாதிரி கண்ணை கட்டி விட்ட மாதிரி இருக்கும். வரிசையா புத்தகம் இதெல்லாம் 2 வருஷத்துக்கு திரும்ப திரும்ப சொல்ல போறோம். சரியா? அதனால ஒன்றும் புரியலையே, என்னென்னமோ நூல் சொல்றாங்களே அப்படின்லாம் ஒன்றும் யோசிக்க வேண்டாம். இப்போ உங்களுக்கு எல்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? இதெல்லாம் இங்க இருக்குங்க அப்படின்னு ஒரு பீரோவை திறந்து பாருங்க, இங்கெல்லாம் புடவை இருக்கு, இங்கெல்லாம் சட்டை இருக்கு அப்படின்னு காட்டுற மாதிரி இப்போ என்ன செய்யறோம்? இதுக்குள்ள இதெல்லாம் இருக்குங்க அப்படின்னு மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கிறோம். ஒவ்வொன்றையும் தனியா பிரிச்சு பார்க்கறதெல்லாம் அடுத்தடுத்த வகுப்புகளில் பார்ப்போம். மொத்தமாக இதெல்லாம் இதுக்குள்ள இருக்குங்கிறது தான் இன்றைய வகுப்பு. எந்த பாடத்துக்குள்ளேயும் போறதில்லை.
இன்றைய பாடம் தொகுப்பு தான். இந்த 2 வருஷத்துல நம்ம எதை படிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு தொகுப்பு தான் இன்றைய ஒரு அறிமுக வகுப்பு தான். அதனால நிறைய புத்தகம் சொல்றாங்க, நிறைய நூல் சொல்றாங்க. இதெல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லையே. புரியுது? ஏன்னா நமக்கு பல நூல்கள், இப்படி ஒரு நூல் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. கம்பராமாயணம்னா தெரியும், மகாபாரதம்னா தெரியும், திருக்குறள் தெரியும். நீங்க சொன்னதுல திருக்குறள் மட்டும்தாங்க நான் கேட்ட மாதிரி இருக்கேன். புதுசா வரவங்களுக்கெல்லாம் திருக்குறள் மட்டும்தான் கேட்ட மாதிரி இருக்கு. மற்றதெல்லாம் எப்படி இருக்கு? என்னமோ சொல்றீங்க. வேற போன வகுப்புல சேர்ந்த ஆளு ஒன்று சேர்ந்தா ஒன்று சேர்த்து விடணும்னு இந்த அமைப்பாளர் சொல்லி அவரு என்னை கம்பல் பண்ணி கொண்டு வந்து இங்கே விட்டுட்டார் அப்படின்னு தோணும். முதல் 2-3 வகுப்பு அப்படிதான் இருக்கும். காரணம், இது முழுக்க முழுக்க நமக்கு புதிய பகுதி. இது வரைக்கும் நம்ம பார்த்ததில்லை, கேட்டதில்லை, எதுவுமே புரியாது, எதுவுமே புரியாது. நம்ம என்ன செய்யணும்? சினிமா டயலாக் தான். என்னது? பார்த்தா பிடிக்காது, பார்க்க பார்க்க தான் பிடிக்கும். அது மாதிரி சித்தாந்தம் ஒரு தடவை கேட்டாலாம் புரியாது. கேட்க 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 கொஞ்சம் 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 புரியும். அது வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? புரியுதோ புரியலையோ ஒரு 5 வகுப்பு வந்து பார்த்துறதுங்க. என்ன செஞ்சுக்கணும்? புதிய மாணவர்கள் ஒரு உறுதி எடுத்துக்கங்க. புரிஞ்சாலும் புரியலனாலும் 5 வகுப்பு கேட்கறது, அப்புறமா முடிவு பண்ணிக்கலாம் இருக்கிறதா கிளம்புறதா அப்படிங்கிறது. எப்ப முடிவு பண்ணோம்? 5 வகுப்புக்கு அப்புறம் முடிவு பண்ணுங்க. சரியா? ஏன்னா நாங்களும் இப்படி உக்காந்து பிதக்கான்னு பார்த்த ஆளுங்க தான். எப்போ? எங்க ஆசிரியர் நடத்தும் போத இப்படிதான் உக்காந்து பார்ப்போம், என்னமோ சொல்றாரு என்னமோ சொல்றாரு அப்படின்னு பார்த்தவங்க தான். இன்னைக்கு எங்களை கொண்டு வந்து சாமி இங்க சொல்ற இடத்துல வச்சிருக்கிறார். எங்களையே சொல்ல வச்சிருக்கிறாருன்னா உங்களையெல்லாம் நல்லாவே வச்சிருப்பார், ஒன்றும் குறையில்லை. கொஞ்சம் கேட்கணும். ஏன்னா இது முழுக்க முழுக்க எல்லாமே நமக்கு புதிய பகுதி. இந்த சைவ சித்தாந்தம் என்பதை திருமுறைகள்லாம் ஓரளவுக்கு நமக்கு அறிமுகம் இருக்கும். திருவாசகம் சொன்னா புரியும், தேவாரம் சொன்னா புரியும், பெரிய புராணம் சொன்னா புரியும். சாத்திரம் என்பது புதிய மாணவர்களுக்கு முழுக்க முழுக்க புதிய பகுதி, முழுக்க முழுக்க புதிய பகுதி. ஆனா கட்டாயம் படிக்க வேண்டிய ஒரு நூல். காரணம், அறிவு தெளிவு பிறக்கணும்னா சாத்திரம் படிக்காம அறிவு தெளியாது நமக்கு. ஏன்னா இங்க நம்ம பல இடங்கள்ல நமக்கு சந்தேகம் வரும். இப்ப திருமுறை படிக்கிறோம், திருமுறை படிக்கிற போது நமக்கு பல இடங்கள்ல சந்தேகம் வரும். அந்த சந்தேகத்திற்கு சரியான பொருள் கொள்ளணும்னு சொன்னா நீங்க சாத்திரம் படித்திருந்தால்தான் அந்த இடத்துக்கெல்லாம் சரியான பொருள் கொள்ள முடியும். இல்லைன்னா நமக்கு வந்தவாறு பொருள் செஞ்சுட்டு அதுக்கு ஏதாவது ஒரு வியாக்கியானம்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? வியாக்கியானம். அதுக்கு ஏதோ ஒன்று வியாக்கியானம் சொல்லிட்டு போக வேண்டியதுதான். அப்போ உண்மையான பொருள் அங்க மறைந்திருக்கும். ஏன்னா கடைசியா இதையெல்லாம் கொண்டு வந்து நிறுத்தினீங்கன்னு வச்சுங்களேன், ஒரே வரியில சொல்லணும்னா இறைவன் கருணையே வடிவமானவன். கடைசியா கொண்டு வந்து முடிக்கணும். எங்க முடிக்கணும்? இறைவன் கருணையே வடிவமானவன். இப்ப இந்த இடத்துல இருந்து பாருங்க, நம்ம வாழ்க்கையில 1000 நிகழ்வுகள் நமக்கு நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. எல்லா இடத்திலையும் இந்த சொல்ல முடியுமா? நம்மால ஏத்துக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. வராது, ஏத்துக்க முடியாது. ஆனா அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. அப்போ அது உண்மை என்று அறிவதற்கு நாம் சாத்திரம் படிச்சாதான் தெரியும். ஆமாங்க, சரிதான், எங்கிட்ட தான் பிரச்சனை இருக்கு. பிரச்சனை எங்க இருக்கிறது? என்னிடம்தான் பிரச்சனை இருக்கிறது. இறைவன் செய்கிற கருணையில் பிரச்சனை எதுவும் இல்லை. அவன் இன்றளவும் நமக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறான்? கருணையைத்தான் செய்து கொண்டிருக்கிறான் என்பதை அறிவதற்கு கட்டாயம் நாம் என்ன படிக்கணும்? சாத்திரம், சித்தாந்தம் படிக்கணும். சித்தாந்தம் படிக்காம அந்த தெளிவு நமக்கு பிறக்காது. அதனால கட்டாயம் என்ன செய்யணும்? இந்த நூல்களை எல்லாம் படிக்கணும். படித்த பிறகு என்ன செய்யணும்? பிராக்டிஸ் பண்ணணும்.
பிராக்டிஸ் பண்ணணும். எதுவுமே படிச்சா மட்டும் போதாது, என்ன செய்யணும்? அதை பயிற்சி பண்ணணும். பயிற்சி செய்வதெல்லாம் எப்படியா பயிற்சி செய்யறது அப்படின்னா, பின்னாடி பாருங்க. எவ்வளவு பயிற்சி, எவ்வளவு முயலுமோ அவ்வளவு செஞ்சோம்னா நமக்கு என்ன ஆகும்? ஒரு தெளிவு அறிவுல கண்டிப்பா பிறக்கும். சரி, எனவே இப்போ வந்துருவோம். சிவஞான போதம் மெய்கண்டார், அவருடைய மாணவர் 2 பேரு. ஒன்று அருள்நந்தி சிவம், அவர் செஞ்சது 2 நூல், 20 சிவஞான சித்தியார். அடுத்தது இன்னொரு மாணவர் யாரு? மணவாசகம் கடந்தார். அவர் செஞ்சது உண்மை விளக்கம். இந்த உண்மை விளக்கம் என்ற நூல் ரொம்ப அடிப்படையான நூல். இப்ப உங்களுக்கு பாடம் நடத்தினா முதல் நூல் எது நடத்துவோம்? உண்மை விளக்கம் தான் நடத்துவோம். காரணம், தத்துவங்கள்னா என்ன, மாயைனா என்ன, கண்மம்னா என்ன, ஆணவம்னா என்ன, இறைவன்னா என்ன, இதை பற்றி ஒரு அடிப்படையான செய்திகள் எல்லாம் இதுல இருக்கு, உண்மை விளக்கத்துல இருக்கு. அப்போ முதல் நூல் அதுதான் பாடம். இப்போ மெய்கண்டாருடைய மாணவர் 2 பேரு. ஒருவர் அருள்நந்தி சிவம், மற்றொருவர் மணவாசம் கடந்தார். மணவாசம் கடந்தார் செஞ்சது அடிப்படையான நூல் உண்மை விளக்கம். இந்த பக்கம் அருள்நந்தி சிவம் செய்தது சிவஞான சித்தியார் என்ற நூல். இது கடைசியா படிக்க வேண்டிய நூல். ஒரு ஆசிரியர்கிட்ட 2 மாணவர் 2 வகையா நூல் செய்யறாங்க. முதல்ல படிக்க வேண்டிய நூலை ஒரு மாணவர் செய்யறாரு, கடைசியா படிக்க வேண்டிய நூலை ஒரு மாணவர் செய்யறாரு. ஏன்னா நீங்க இப்பதானே சொன்னீங்க சிவஞான போதம் தானே கடைசியா படிக்கிற நூல்னு சொன்னீங்க. இப்போ என்ன சொல்றீங்க? சிவஞான சித்தியார் கடைசியா படிக்கிற நூல்னு சொல்றீங்களே, சிவஞான சித்தியார கடைசியா படிக்கிறதா, சிவஞான போதம் கடைசியா படிக்கிறதான்னா 2 ஒண்ணுதான். நல்லா ஞாபகம் வச்சுங்க. சிவஞான போதம் வேறல்ல, சிவஞான சித்தியார் வேறல்ல. சிவஞான போதத்திற்கு உரைதான் சிவஞான சித்தியார். அதுக்கு உரை எழுதுவாங்களா இல்லையா? இப்ப நாமெல்லாம் ஒரு நூல் இருந்தா அதுக்கு என்ன, ஒரு பாட்டு இருக்கே, பாட்டுக்கு உரை எழுதுறாங்களா இல்லையா? இப்ப பெரிய புராணம் இருக்கே, பெரிய புராணத்துக்கு உரை எத்தனையோ பேர் எழுதி இருக்கிறாங்க. அதுல சிறந்த உரை யாருடையது? சிவகவிமணி CKS முதலியார். சிவகவிமணி யாரு? CKS சுப்பிரமணிய முதலியார், CKS ஐயான்னு சொல்லுவாங்க, சிவகவிமணி ஐயான்னு சொல்லுவாங்க. இதுதாங்க பெரிய புராணத்துக்கு இதுவரைக்கும் வந்த உரையிலேயே மிகச்சிறந்த உரை. எதுக்கு? பெரிய புராணத்துக்கு. மாணவர் படிக்கிறாங்களோ இல்லையோ, ஆசிரியர்கள் அந்த உரையை படிக்காம பாடம் எடுக்க முடியாது. யாரோட உரை படிக்காம? CKS ஐயா உரையை படிக்காம பெரிய புராணத்தை நடத்த முடியாது. அப்படி நடத்தினா ஒரு முழுசா நடத்த முடியாது. அவ்வளவு உரை யாருடையது? சிவகுமணியாவுடைய உரை. திருக்குறள் பரிமேலழக உரை. திருக்குறளுக்கு உரைனா பரிமேலழக உரை தான். அது மாதிரி சிவஞான போதத்துக்கு எதுங்க சிறந்த உரைனா சித்தியார் தான் சிறந்த உரை. ஆனா என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, அந்த சூத்திரத்துக்கு உரை பாட்டா இருக்கும். சூத்திரத்துக்கு உரை என்னவா இருக்கும்? பாட்டா இருக்கும். இந்த பாட்டுக்கு நீங்க தனியா உரை பார்த்துக்க வேண்டியதுதான். ஆமா, மாபாடி உரை நூல் தான். அப்போ அந்த சிவஞான போதத்தை விரிச்சு சொன்ன நூல் தான் எது? சிவஞான சித்தியார். அதுல 12 சூத்திரம் இருக்கும். ஒரு சூத்திரம் பாருங்க. அவன் அவள் அது எனும் அவை மூவினமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்து உளதாம் அந்தம் ஆதி என்பனார் புலவர். இப்போ இது ஒரு சூத்திரம். இந்த மாதிரி 12 சூத்திரம். ரொம்ப சிம்பிளா இருக்க அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. சூத்திரம்னாவே என்ன அர்த்தம்? சூத்திரம் என்ற சொல்லுக்கு நன்னூல் இலக்கணம் சொல்லுது. நன்னூல்னு ஒரு நூல் இருக்கா இல்லையா? என்னங்க ஒரு நூலை விளக்குறதுக்கு இன்னொரு நூல் பாருங்க, அங்கிருந்து ஒன்று. அட்லீஸ்ட் இதெல்லாம் பேராவது தெரிஞ்சு வச்சுக்குவோம். நன்னூல்னு ஒரு இலக்கண நூல் இருக்கு, அதுல சூத்திரத்துக்கு விளக்கம் சொல். சூத்திரம்னா என்னையா அப்படின்னா, மலையை கண்ணாடியில பாக்குறது சூத்திரம். ஒரு மலை இருக்கு, புரியுதா இல்லைங்களா? இந்த மலையை இப்படி கண்ணாடியில பாத்தீங்கன்னா எப்படி தெரியும்? சின்னதா தெரியுமா இல்லையா? ஓ ரொம்ப சின்னதா இருக்கியா மலை அப்படி நினைச்ச கூடாது.
சைஸு தான் சின்னதாக இருக்கும். அகன்ற பொருளை குறுகிய வார்த்தையில சொன்னா அதுக்கு சூத்திரம்னு பேர். அப்ப இதை விரிக்கணும்னு என்ன செய்யணும்? மலையை ஆராய்ச்சி பண்ணுனா எப்படியோ அது போல சூத்திரம் என்பது எப்படி இருக்கும்? விரிந்து நிற்கும். சொற்கள் ரொம்ப சுருக்கமா இருக்கும். சுருக்கமான சொற்கள்ல சொல்லி இருப்பாங்க. அப்ப சிவஞான சித்தியார் என்பது சிவஞான போதத்தினுடைய உரை நூல். அப்ப ரெண்டும் ஒண்ணுதான். சிவஞான போதம் விளங்குனா சித்தியார் விளங்கிடும், சித்தியார் விளங்குனா சிவஞான போதம் விளங்கி. ரெண்டும் ஒண்ணுதான். ரெண்டு நூல்னு சொல்றதுக்கு தான் ரெண்டு நூல், ரெண்டும் ஒண்ணுதான். சரி, எனவே இப்ப எத்தனை நூல் ஆயிடுச்சு? மெய்கண்டாருக்கு முன்னாடி 2 நூல், 3 சொன்னேன். என்ன நூல் சொன்னேன்? ஞானாமிர்தம், திரு உந்தியார், திரு களிற்றுப்படியார். இதுல ஞானாமிர்தம் என்கிற நூல் இந்த 14 நூல்ல வராது. அது தனி நூல், அது தனி நூல். அப்போ மெய்கண்டாருக்கு முன்னாடி திரு உந்தியார், திரு களிற்றுப்படியார் 2 ஆச்சா? அடுத்தது சிவஞான போதம். அதன் பிறகு 20 சிவஞான சித்தியார் உண்மை விளக்கம். உண்மை விளக்கம் இப்ப எத்தனை நூல் ஆச்சு? 6 நூல் ஆச்சு. மொத்த நூல் எத்தனை? 14. எத்தனை என்ன பாக்கி இருக்கு? இன்னும் எத்தனை பாக்கி இருக்கு? 8. 8ஐயும் செஞ்சவர் ஒரே ஆள் தான், உமாபதி சிவனார். உமாபதி சிவனார் இவர் யாரு அப்படின்னு கேட்டா, அருளந்தி சிவம் சொன்னா இல்லையா? அருளந்தி சிவத்தினுடைய மாணவர் மறைஞான சம்பந்தர். மறைஞான சம்பந்தர் அவர் நூலே செய்யல, அவர் எந்த நூலும் செய்யல. அவருடைய மாணவர் மறைஞான சம்பந்தருடைய மாணவர் யாரு? உமாபதி சிவனார். உமாபதி சிவனார் இவர் செஞ்சதுதான் 8 நூல். 8 நூல். சித்தாந்த அட்டகம். சித்தாந்த அட்டகம்னு பேரு. சித்தாந்த அட்டகம். அட்டகம்னா 8 நூல் செஞ்சிருக்கிறார். 8 நூல் செஞ்சிருக்கிறார். இப்ப சமயக்குறவர் 4 பேர்த்த பார்த்தோம். சந்தானக்குறவர் 4 பேரு. சந்தானக்குறவர் தெரியுமா? இங்க 4 பேர் இருக்காங்களா இல்லையா? யாராரு? மெய்கண்டார், அருள்நந்தி சிவம், மறைஞான சம்பந்தர், உமாபதி சிவம். 4 பேர். இவர்களுக்கு என்ன பேரு? சந்தான குறவர். குறவர்னா என்னது? குறவர்னா என்னது? தலைவர். சமய குறவர் சமயத்தின் தலைவர். 4 பேர். யாரு? ஞான சம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர், மணிவாசகர். 4 பேர் சமய குறவர். சந்தான குறவர் 4 பேர். மெய்கண்டார், அருளந்தி சிவம், மறைஞான சம்பந்தர், உமாபதி சிவம். அது ஏன் சமயக்குறவர்? இவங்க சந்தான குறவர். சந்தானம் என்பதற்கு என்னது? சந்தானம் தொடர்ச்சி. இன்னொரு செல்வம்னு ஒரு பொருள் இருக்கு. செல்வம்னு ஒரு பொருள் இருக்கு. சந்தானம் சகல என்னது? சகல செல்வமிக்க சந்தானம் என்று சொல்றாங்களா இல்லையா? செல்வம்னு ஒரு பொருள் இருக்கு. இன்னொன்னு என்னது? தொடர்ச்சி அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. இப்போ சமயக்குறவர் 4 பேத்துக்கு தொடர்ச்சி கிடையாது. புரியுதா இல்லைங்களா? ஞான சம்பந்தர் தனி, நாவுக்கரசர் தனி, சுந்தரர் தனி, மணிவாசகர் தனி. அவங்க வேற வேற காலம், வேற வேற. இப்போ இவர்களுக்கு என்ன தொடர்ச்சின்னா, இப்போ 2 பேரும் இவங்க சந்திச்சுக்கிட்டாங்க. ஞான சம்பந்த பெருமானும் நாவுக்கரசரும் சந்திச்சுக்கிட்டாங்களே ஒழிய தனித்தனி. சரியா? அதே மாதிரி இவரு நம்முடைய நம்பி ஆரூர் சுந்தரர் 200 வருஷம் கழிச்சு வர்றாரு. மணிவாசகர் முன்னையா பெண்ணையா தெரியல, முன்னையா பெண்ணையானே தெரியல, தனித்தனி. ஆனா சந்தானம் என்பதற்கு தொடர்ச்சி. மெய்கண்டார், மெய்கண்டாருடைய மாணவர் அருளந்தி சிவம், அவருடைய மாணவர் மறைஞான சம்பந்தர், அவருடைய மாணவர் உமாபதி சிவம். அப்போ குரு சீட பரம்பரை 4 பேரும். முதல்ல மெய்கண்டார், அவருடைய மாணவர், அவருடைய மாணவர், அவருடைய மாணவர். இதுக்குதான் தொடர்ச்சின்னு பேர். அதனால இவங்களுக்கு என்ன பேரு? சந்தான குறவர். நம்ம சொல்ல நம்முடைய குருநாதர், அவருடைய குருநாதர், அவருடைய குருநாதர். அப்போ இந்த பரம்பரையை சொல்லணும். அதனால இதுக்கு என்ன பேரு?
சந்தான மரபு. சந்தான மரபு, சந்தான மரபு. இந்த 4 பேரும் புறச்சந்தானம். இந்த 4 பேருக்கு என்ன பேரு? புறச்சந்தானம். அகச்சந்தானம்னு ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. அவங்க எங்க இருக்கிறாங்க? கைலாயத்தில் இருக்கிறாங்க. கைலாயத்துல 4 பேரு. அவர்களுடைய மரபுல வந்தவங்க இந்த 4 பேர். அந்த நான் நூலை முடிச்சுட்டு அதுக்குள்ள வந்துருவோம். சரியா? எனவே இப்போ எத்தனை சொல்லியாச்சு? நூலு 6 நூல் சொல்லியாச்சு. இன்னும் 8 நூல் சொல்லணும். 8 நூல் சொன்னவர் யாரு? உமாபதி சிவனார் செஞ்சது 8 நூல். முதல் நூல் செஞ்ச முறையில சொல்லல, சிறந்த நூலாக இந்த 8ல சிறந்ததாக சொல்லப்படுவது சிவப்பிரகாசம். சிவப்பிரகாசம் என்ற ஒரு நூல். இது 100 பாடலை உடையது. 100 பாட்டு, 100 பாட்டு. இப்ப பாருங்க, சிவஞான போதம், சிவஞான சித்தியார், அடுத்தது 3ஆவதா வச்சா சிவப்பிரகாசம். இந்த 3 ஒரே நேர்கோட்டில் நிற்கும். 3 ஒரே நேர்கோட்டில் நிற்கும். இந்த நூலுக்கும் முதல் நூல், வழிநூல், சார்பு நூல். முதல் நூல், வழிநூல், சார்பு நூல். முதல் நூல்னா என்னது? முதல்ல சொன்னது தலையாய நூல். முதல் நூல்னா தலையாய நூல் எது? சிவஞான போதம். சரிங்களா? அந்த சூத்திரத்தை எடுத்தீங்கன்னா தோராயமா ஒரு 600 எழுத்துக்கள் இருக்கும். எதுல? சிவஞான போதத்துல 12 நூற்பாவை எழுத்து என்னன்னீங்கன்னா தோராயமா எவ்வளவு இருக்கும்? 620 என்னமோ ஒரு எண்ணிக்கை. சரிங்களா? தோராயமா எவ்வளவு இருக்கும்? 600 எழுத்துக்கள் இருக்கும். 600 எழுத்துக்கள் இருக்கும். சிவஞான சித்தியார் எடுத்துட்டீங்கன்னா 600 சொச்சம் பாட்டு இருக்கு. ஒரு எழுத்துக்கு ஒரு பாட்டு, ஒரு எழுத்துக்கு ஒரு பாட்டு. இப்ப நம்ம கிட்ட ஒரு பெரிய தகராறு என்ன தெரியுங்களா? சுருக்கமா சொன்னாலும் புரியாது. என்னங்க அவர் பாட்டுக்கு வந்தாரு, சடார்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு சுருக்கமா சொன்னேன் ஆகாதே. புரியல சார். சரி இரியா உனக்கு சொல்றேன் அப்படின்னு ஒரு 10 வருஷம் நடத்தணும்னு வச்சுங்க. என்னங்க அவர் பாட்டுக்கு நடத்திக்கிட்டே போயிட்டு இருக்காரு. எப்பங்க முடிப்பாரு? விரிவா சொன்னாலும் புரியாது. சிவஞான போதம் சுருக்கமா இருக்கு, புரியல. சிவஞான சித்தியார் ரொம்ப விரிவா இருக்கு, புரியலன. சாமி பார்த்தாரு, என்னையா அப்படி சொன்னாலும் புரியலங்கிற, இப்படி சொன்னாலும் புரியலங்கிற, இரியா உனக்கு கிறிஸ்பா கொடுக்குறேன். எப்படி கொடுக்கறது? கிறிஸ்பா. சுருக்கமா வேண்டாம், விரியா வேண்டாம். என்ன பண்ணலாம்? ஒரு 100 பாட்டு. 600 முடியாது முடியாது. என்னைக்கு இங்க படிக்க 600 கேட்டாவே தலை சுத்துது. அதெல்லாம் முடியாது. 12 ரொம்ப கம்மியா இருக்கு சார். சரியா? 100 வச்சுக்கோ. இதுவும் வேண்டாம், அதுவும் வேண்டாம். அப்படி 100 பாட்டு எதுல கொடுக்குறாரு? சிவப்பிரகாசம். இதற்கு சார்பு நூல். அப்போ சிவஞான போதத்துல என்ன இருக்கிறதோ அது சிவஞான சித்தியார்ல இருக்கு. சிவஞான சித்தியார்ல என்ன இருக்கிறதோ அது சிவப்பிரகாசத்துல இருக்கு. 3 ஒரே கருத்தை தான் சொல்லுது. அப்புறம் எதுக்கு 3 நூல்? 3 நூல் எதுக்கு சொல்லணும்? ஒரு நூல் சொன்னா பத்தாதா? எனக்கு அவ்வளவு போதும் அப்படின்னா எதை படி? சிவப்பிரகாசம் படி. கொஞ்சம் நான் டீட்டெயிலா படிக்கணும், சித்தியார் போய் படி. சித்தியார் படிச்சுட்டீங்கன்னா சிவஞான போதம் ரொம்ப நுட்பமா இருக்கும், படிச்சா புரிஞ்சிடும். முதல்ல உள்ள வர்றதுக்கு சிவப்பிரகாசம் கொஞ்சம் தெளிவு பிறந்துருச்சுன்னா பத்தலைங்க ஐயா. எனக்கு எங்க இந்த இடமெல்லாம் கொஞ்சம் இடிக்குது, இந்த இடமெல்லாம் கொஞ்சம் இடிக்குது, கொஞ்சம் விளக்குங்களேன் அப்படின்னா அந்த பாட்டுக்கு எங்க போகணும்? சிவப்பிரகாசம் படிக்கும் போது விளக்கத்துக்கு எங்க போகணும்? சித்தியாருக்கு போகணும். அவத்தைன்னு ஒரு பாட்டுல சொல்லிடுவார். அதுதான் பெரிய அவஸ்தைய. எது? அவத்தை. என்ன சொன்னாலும் விளங்க மாட்டேங்குதுங்க, என்ன சொன்னாலும் விளங்க மாட்டேங்குது. அப்படியா? சிவஞான சித்தியார்ல போய் பாரியா, ரொம்ப அருமையா சொல்லி இருக்கிறார். அருமையா சொல்லியிருக்கார். வினை உண்மை விளக்கத்துல நடத்தணும்னு வச்சுக்கங்க. வினை என்ன சொல்றாரு? ஒரே ஒரு சொல்லுல சொல்லிட்டார். மாறா வினையேது மற்றவற்றின் வேறாக. நான் கேள்வி கேட்கிறார், வினைனா என்ன? வினைனா என்னன்னு ஒரு கேள்வி நான் முன்னாடி இருக்கிறத சொல்றேன். கேள்வி என்ன கேள்வி கேட்கிறாரு? ஐயா வினைனா என்னையா அப்படின்னு எதுல கேட்கிறாரு? உண்மை விளக்கத்துல கேட்கிறார்.
நீயான சுகதுக்கம். நீ இன்பப்படுறியா? ஆமாங்க. துன்பப்படுறியா? ஆமாங்க. அதுக்கு பேர் தான் வினை. இப்போ எப்படி இருக்கு? புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சு தான். புரிஞ்சிருச்சு தான். ஆனா என்னது? ஏன் வருது? நான் ஏன் இன்பப்படணும்? நான் ஏன் துன்பப்படணும்? நீங்க பாட்டுக்கு பொசுக்குன்னு இன்ப துன்பம் வினைன்னு சொல்லிட்டீங்க. இப்ப என்ன செய்யுது? இதை கொஞ்சம் விளக்குங்க அப்படி நான் சித்தியாருக்கு போனா 40 பாட்டு சொல்றாரு. வினை என்பதற்கு சித்தியார் எத்தனை பாட்டு விளக்குறாரு? 40 பாட்டுல விளக்குறாரு. ஆன்மானா என்னன்னாரு. ஆன்மானா என்னன்னா இங்க ஒரு 10-12 பாட்டுல சொல்றாரு. அங்க போனா 44 பாட்டுல சொல்றாரு ஆன்மானா என்ன அப்படின்னு சித்தியார்ல விளக்குறாரு. அப்போ அறிவு நுட்பமாக நுட்பமாக மேலை நூல்கள் விளங்கும். மேல இருக்கிற நூல் எப்ப விளங்குன்னா நம்ம அறிவு என்ன ஆகணும்? கொஞ்சம் நுட்பமாகணும். அப்போ ஆரம்பத்துல அடிப்படை நூல்களை பயில வேண்டும். பயிலும் போது என்ன செய்யக்கூடாது? மலைக்க கூடாது. எங்கேயுமே ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுங்க. சித்தாந்த நூல் படிக்கிறவங்க எந்த இடத்துலையும் என்ன ஆயிடக்கூடாது? மலைக்க கூடாது. ஏன்னா நன்னூல் இலக்கணம் சொல்லுது யாருக்கு பாடம் சொல்லணும். பாடம் யாருக்கு சொல்லணும்னா யாருக்கு? சோம்பேறிக்கு பாடம் சொல்லாத. சோம்பேறிக்கு பாடம் சொல்லாத. முயற்சி இல்லாதவனுக்கு பாடம் சொல்லாத. ஆசிரியர்கிட்ட அடங்காதவனுக்கு பாடம் சொல்லாத. நிறைய சொல்லுது. அப்புறம் தொன்மையான நூலுக்கு பயப்படுறவனுக்கு பாடம் சொல்லாதங்குது. தொன்மையான நூலுக்கு அது எங்க இங்க நமக்கு அதெல்லாம் வேண்டாங்க அப்படின்னு சொன்னா அவனுக்கு பாடம் சொல்லாதங்குது. ஏன்னா அந்த பயம் இருக்கிறவனுக்கு பாடம் வராது. சொல்லுங்கய்யா, விளங்குற வரைக்கும் விளக்கட்டும், கேட்குற வரைக்கும் கேட்டு வைப்போம். அந்த உணர்வு வந்தாதாங்க அடிப்படை ஒழுக்கம். பாடம் கற்றுக்கிறது புரியுதோ புரியலையோ என்ன செய்யணும்? கேட்கணும். ஏன்னா கேட்க கேட்கத்தான் அறிவு விளங்கும். தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு. கேட்கணும். கேட்காமையே அது எனக்கு ஆகாது விளங்காது அப்படின்னா என்னைக்குமே அது விளங்காது இல்லைங்களா? அப்ப என்ன செய்யணும்? இந்த படிக்கிற போது அந்த ஆர்வம் என்பது தான் நமக்கு ரொம்ப முக்கியம். புரியுதோ புரியலையோ அதுக்கு தான் உங்களுக்கு எத்தனை வகுப்பு சொன்னேன்? 5 வகுப்பு கேளுங்க. புரியுதோ புரியலையோ 5 வகுப்பு கேளுங்க. 5 வகுப்புல எங்கேயாவது ஒரு இடத்துல ஆமாயா நாம படிக்கணும், சித்தாந்தம் நாம படிக்கணுங்கிற உணர்வு உங்களுக்கு ஏதாவது ஒரு நாள் ஏதாவது ஒரு கணத்துல தோன்றினால் தொடர்க. தோன்றலன்னா விடுக. அவ்வளவில் அவன் மகிழ்க. திருவருள் இப்பொழுதே இல்லை. அவ்வளவு வேற ஒன்றும் சொல்ல முடியாது. எனவே சரி. எனவே உமாபதி சிவனார் செய்த நூல் சிவப்பிரகாசம் 100 பாடல்களை உடையது. இதற்கு என்ன நூல்னு பேரு? சார்பு நூல். முதல் நூல் சிவஞான போதம், வழிநூல் சிவஞான சித்தியார், சார்பு நூல் சிவப்பிரகாசம். இப்போ இந்த 3 ஒரே நேர்கோட்டில் வச்சு பார்க்க வேண்டிய நூல். 3லையும் ஒரே கருத்து தான் இருக்கு. சரி, அடுத்த நூல் திருவருட்பயன். திருவருட்பயன் 100 குறட்பாக்களை உடையது. 100 குறட்பா. திருக்குறள் மாதிரி. திருக்குறள் மாதிரி 7 சீர். மேல 4 சீரு, கீழே 3 சீரு. திருக்குறள் மாதிரிய 10 குறட்பாக்களுக்கு ஒரு அதிகரணம் இருக்கும். ஒரு அதிகாரம். ஒரு அதிகாரம் 10 அதிகாரம். ஒவ்வொன்றிலையும் 10 குறட்பா. இப்படி அமைப்பில் உடையது திருவருட்பயன். திருவருட்பயன் இது அவர் செஞ்சது தான். அடுத்தது வினா வெண்பா. வினா வெண்பா. வினா வெண்பா 13 பாட்டு. 13 பாட்டு. வினா இருக்கும், விடை இருக்காது. வினா இருக்கும், விடை இருக்காது. கேள்வி மட்டும் இந்த பாட்டில் கேட்டுக்கிட்டு இருப்பார், விடை அதுல இருக்காது. இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆராய்ச்சி நூல். கேள்வி மட்டும் இருக்கும், பதில் என்ன செய்யணும்? நீங்க தான் சொல்லணும். சரிங்களா? நீங்க இப்ப இந்த முனைவர் படிப்புக்கு படிக்கும்போது அந்த தீசிஸ்ன்னு சொல்லுவாங்க. என்ன செய்வாங்க? ஆராய்ச்சி. எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு என்ன படிச்சாச்சு? பிஏ படிச்சாச்சு, எம்ஏ படிச்சாச்சு. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன செய்வாங்க? ஒரு தீசிஸ் பண்ணுவாங்க. நான் இது வரைக்கும் படிச்சது எதுயா,
இது சரி இது தப்புன்னு ஏதாவது ஒரு தலைப்பு எடுத்து ஆராய்ச்சி பண்ணுறாங்களா இல்லையா, அதற்கு என்ன பேர்? ஆராய்ச்சி, தீசிஸ், பிஹெச்டி பண்ணுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி சித்தாந்தம் படித்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் தீசிஸ் பண்ணணும்னா அது எங்கே இருக்குது? வினாவெண்பால் இருக்குது. கேள்வி மட்டும் இருக்கும். ஆணவம்னா என்ன, கண்வம்னா என்ன, இது ஏன் இப்படி இருக்கு, அது அப்படி கேள்வி மட்டும்தான் இருக்குது. இது பதில் சொல்லணும்னு நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? சித்தாந்தம் படிச்சிருந்தா தான் இதுக்கு பதில் சொல்ல முடியும். அப்போ ஆராய்ச்சி நூலாக இந்த நூலை அமைத்திருக்கிறார், வினா வெண்பா. அடுத்தது போற்றி பகரோடை. போற்றி பகரோடை இது சாத்திரத்தில் தோத்திரம். சாத்திரத்தில் தோத்திரம் அப்படின்னு என்னது? இது சாத்திர நூல், சைவ சித்தாந்த நூல். தோத்திரம்னா என்னது? புகழ்ந்து பாடுவது. இப்போ நமக்கு திருமுறைகள்லாம் என்னதுங்க? தோத்திர நூல் இல்லைங்களா? வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி, மீளாமை ஆளெண்ணை கொண்டாய் போற்றி, ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி, ஓவாத சத்தத்து ஒளியே போற்றி, ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி, ஆரங்கம் நாழ்வேதம் ஆனாய் போற்றி, காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. இது என்னதுங்க? தோத்திரம். பெருமானை புகழ்ந்து பாடுவது. புகழ்ந்து பாடினால் அதற்கு என்ன பேரு? தோத்திரம். இப்போ தோத்திரம்ங்கிறத யார் வச்சிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்களா? தெரியுமா? தோத்திரம் தோத்திரம்பாங்க. எல்லாம் நம்ம சொன்னது தான். அவன் ஏதோ புதுசாக தோத்திரம் தோத்திரம். தோத்திரம்னா புகழ்ந்து பாடுவது, புகழ்ந்து பாடுவது. இப்போ திருமுறைகள் எல்லாம் என்னதுங்க? தோத்திர நூல்கள். அதில் தோத்திரத்தில் சாத்திரம்னு ஒரு நூல் இருக்கு. அது என்னது? 10ஆம் திருமுறை திருமந்திரம். திருமந்திரம் ஒரு சைவ சித்தாந்த நூல், தோத்திரத்தில் வச்சிருக்கிறாங்க. ஆனால் அது முழுக்க முழுக்க என்ன சொல்லிட்டு இருக்கு? சாத்திர கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருக்கும். அது படித்து பார்த்தீங்கன்னா 3000 பாட்டு இருக்கு, திருமூலர் அருளியது. அது முழுக்க முழுக்க என்ன நூல்? சாத்திர நூல். அப்போ தோத்திரத்தில் ஒரு சாத்திர நூல் இருக்கிறது. தோத்திரத்தில் ஒரு சாத்திர நூல். அதுபோல சாத்திரத்தில் ஒரு தோத்திர நூல் இருக்கிறது. போற்றி பகருடை என்பது என்ன நூலுங்க? தோத்திர நூல். தோத்திர நூல். இது யாரை வணங்குது? போற்றி பாடுது. யாரை போற்றி பாடுது? குருநாதரை. இங்க இறைவனை போற்றல. யாரை போற்றுகிறது? குருநாதரை போற்றுகிறது. எப்படி போற்றுகிறதுன்னா, சிவபெருமான் தான் குருநாதர். அங்க அடையாளம் பூரா யாரை சொல்லும்? சிவபெருமானுக்குரிய அடையாளம் பூரா சொல்லி பாடுவார். யாரை பாடுவார்? குருநாதரை பாடுவார். யாரு? உமாபதி சிவனார் தன்னுடைய குருநாதர் யாரு? மறைஞான சம்பந்தரை பாடுறார். மறைஞான சம்பந்தரை பாடுறார். பாடுகிற போது அவருக்கு அடையாளம் சொல்றார். எனக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டா, சிவபெருமான்ல தெரிகிறாரு. இங்க பீடத்துல யார் உட்காந்து? மறைஞான சம்பந்தர் உட்காந்துருக்கிறாரு. இவரு பாடுறாரு. என்னது? ஆடும் திருத்தொழிலும் சோதி மணிமிடத்து சுந்தரமும் பாதியாம் பச்சை நிறமும். இதெல்லாம் சிவபெருமான் நடராஜ பெருமானுடைய அடையாளம். பாட்டை அப்படியே கன்டினியூ பண்ணிங்கன்னா தெரியும். ஆடும் திருத்தொழிலும் சோதி மணிமிடற்று சுந்தரமும் பாதியாம் பச்சை நிறமும் பவள செஞ்சடமேல் வச்ச நதியும் மதி கொழுந்தும் அச்சமர ஆடும் அறவும் அழகார் திருநுதல் மேல் நெடுர வன்னி நெடுங்கண்ணும் கேடில் லயங்கூட்டும் தமருகமும் கோள எரியகளும் பூட்டரவ கச்சும் புளியதலும் வீட்டின்ப வெள்ளத்தினும் அடியார் உள்ளத்திலும் என்றும் நீங்காத பொன் சிலம்பு. சட சொல்றாரு, பிறை சொல்றாரு, கங்கை சொல்றாரு, நெற்றிக்கண் சொல்றாரு, கண்டம் சொல்றாரு, உடுக்க சொல்றாரு, நெருப்பு சொல்றாரு, ஊன்றிய திருவடி சொல்றாரு, தூக்கிய திருவடி சொல்றார். ஒன்றும் தோன்றாமல் உள்ளடக்கி இதெல்லாம் மறைச்சிக்கிட்டு ஒரு ஆள் உக்காந்துருக்கிறார். ஐயா, இதையெல்லாம் மறைச்சிக்கிட்டு வந்து ஒரு ஆளு உக்காந்துருக்கிறார். யாரு? மறைஞான சம்பந்தன் என்று ஓர் பேர் புனைந்து. அவர் பேரும் கிடையாது, ஊரும் கிடையாது. அவர் இப்போ ஒரு பேர் வச்சுக்கிட்டார். ஐயோ, எனக்கு ஒரு பேர். என்னது? என் பேர் தாயா மறைஞான சம்பந்தர்.
அப்படின்னு சிவபெருமான் வந்து உட்கார்ந்துருக்கிறாருங்கிறார். பேரிலா நாதன் ஓர் பேர் புனைந்து அப்புறம் என்ன செய்யறாராம்? சிரிக்கிறாரு, அழுகுறாரு, சாப்பிட்றாரு, தூங்குறாரு. ஏன்? சிவபெருமானுக்கு இதெல்லாம் கிடையாது. சிரிக்க மாட்டாரு, அழுவ மாட்டாரு, சாப்பிட மாட்டாரு, தூங்க மாட்டாரு. ஆனா நான் மறைஞான சம்பந்தன்னு இவன் நம்பணுமா? யார் நம்புறது? உமாபதி சிவனார் நம்பணுமா? அதனால இவர் என்ன செஞ்சாராம்? இதெல்லாம் செய்யறாராம். பேரிலா நாதன் ஓர் பேர் புனைந்து பாரோதம் உண்டி உறக்கம் இன்பம் பயம் மருவிக்கொண்டு சிரிக்கிறான், அழுவுறான், பயப்படுறானா? என் குருநாதன் பயப்படுறான். எதுக்கு? நான் மறைஞான சம்பந்தன்னு நம்பணுமா? சிவபெருமான் இதெல்லாம் செய்யறாராம். எனவே என்னதுங்க? மகிழ்ந்த குணம் போற்றி என்னை ஆட்கொள்வதற்காக ஒரு பேர் தாங்கி வந்திருக்கிற சிவபெருமானே போற்றிங்கிறார். யாரை பார்த்து? மறைஞான சம்பந்தரை வணங்குறார். மறைஞான சம்பந்தரை. அப்போ அந்த தோத்திரம் என்பது யார? மறைஞான சம்பந்தரை வணங்குகிறார், சிவமாகவே கண்டு வணங்குகிறார். இதுதான் போற்றி பகரோடை. இன்னொரு நூல் நெஞ்சு விடு தூது, இதுவும் சாத்திரத்தில் தோத்திரம்தான். அதுவும் குருநாதர் சிறப்பு தான். நீங்க குருநாதரை பற்றி, குருநாதர் சிறப்பை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த 2 நூல் படிக்கணும். எந்த நூல்? போற்றி பகருடை, நெஞ்சு விடு தூது. இந்த 2 நூல் படிச்சா குருநாதன் சிறப்பு நமக்கு விளங்கும். குருநாதன் சிறப்பு விளங்கும். எனவே 2 நூல். அப்புறம் கொடிக்கவி என்று ஒரு நூல். வரலாறு தில்லையில கொடி ஏத்தணும், கொடி ஏற மாட்டேங்குது, கொடி ஏற மாட்டேங்குது. அப்போ கொடி ஏத்துறதுக்கு உமாபதி சிவன் வந்தா கொடி ஏறும் அப்படின்னு பெருமான் என்ன செய்யறாரு? அசரீரியா சொல்றார். அப்ப அவர் வந்து பாட ஏறாத கொடி தானா ஏறுச்சு. அப்ப பாடின பாட்டு தான் என்னது? கொடிக்கவி என்று சொல்லக்கூடிய பாட்டு. 4 வெண்பா, 4 வெண்பா. அடுத்தது உண்மை நெறி விளக்கம். உண்மை நெறி விளக்கம் இது 6 பாட்டு. சைவ சித்தாந்தத்தை தசகாரியம் என்று சொல்லுகிற ஒரு வழக்கம் உண்டு. தசகாரியம், தசகாரியம்னா 10 காரியம். சைவ சித்தாந்தத்தை 2-3 வகையா சொல்லலாம். அதுல ஒரு வகை என்னது? தசகாரியமா சொல்வது. தசகாரியம்னா என்ன? அதெல்லாம் பின்னாடி உங்களுக்கு விளக்குறேன். தசகாரியம்னு ஒன்று இருக்கு. அதுல 10 பாயிண்ட் இருக்கும். தசம்னா என்னது? 10. 10 செய்தியா சொல்றது. எதை? மொத்த சைவ சித்தாந்தத்தை 10ஆ பிரிச்சு சொன்னீங்கன்னா அதுக்கு என்ன பேரு? தசகாரியம்னு பேர். அந்த தசகாரிய முறையில அமையப்பெற்ற நூல் தான் எது? உண்மை நெறி விளக்கம். உண்மை நெறி விளக்கம் என்பது தசகாரியத்தில சைவ சித்தாந்தத்தை சொல்வது என்பதை வைத்துக் கொள்ளுங்க. அடுத்தது சங்கற்ப நிராகரணம். சங்கற்ப நிராகரணம் இது பரசமய செய்திகளை சொல்லி விளக்குவது. 2 நூல் பரசமயத்தை சொல்லி விளக்குவது. ஒன்று ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன், சிவஞான சித்தியார். அதுல பரபக்கம் 2 பிரிவு. சிவஞான சித்தியார் 2ஆ இருக்கும். பரபக்கம் சுபக்கம்னு 2 பிரிவா இருக்குன்னு சொன்னேன். அந்த பரபக்கம் என்பது ஏனைய சமய கருத்துக்களை சொல்லி சைவ சித்தாந்தத்தை நிறுவுவதுன்னு சொன்னா இல்லையா? அந்த இடத்துல பிற சமய கருத்துக்கள் எல்லாம் சொல்லப்படும். அடுத்தது இங்க சங்கற்ப நிராகரணம். சங்கற்ப நிராகரணம் இங்கேயும் என்ன செய்வாரு? பிற சமய கருத்துக்களை சொல்லி சைவ சித்தாந்தத்தை நிறுவுவார். அப்போ பிற சமய கருத்துக்களை பார்க்கறதுக்கு 2 இடம். ஒன்று சிவஞான சித்தியார் பரபக்கம், மற்றொன்று சங்கற்ப நிராகரணம். ஆக இந்த 2 இடத்துல பிற சமய கருத்துக்களை விரிவா பார்க்கலாம். எல்லா இடத்துலையும் வரும், அங்கங்க வரும், நம்ம அப்பப்ப பார்த்துக்கலாம். எனவே உமாபதி சிவனார் செய்த நூல் 8 நூல். மீண்டும் ஒரு முறை பாருங்க. சிவப்பிரகாசம், திருவருட்பயன், வினாவெண்பா, போற்றி பகருடை, நெஞ்சு விடு தூது, கொடிக்கவி, உண்மை நெறி விளக்கம், சங்கற்ப நிராகரம். 8 நூல். சரிங்களா? மொத்தம் எத்தனை நூலாச்சு? 14 நூல். 14 நூல். 14 நூல் நமக்கு பாடம் கிடையாது. சரியா? 2 வருஷத்துல
உண்மை நம்ம என்னென்ன பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா, உண்மை விளக்கம் படிப்போம். உண்மை விளக்கம் படிப்போம். அடுத்தது திருவருட்பயன் படிப்போம். உண்மை விளக்கம், திருவருட்பயன். அடுத்து சிவப்பிரகாசம். சிவப்பிரகாசம். அடுத்தது சிவஞான போதம், இல்லைன்னா சிவஞான சித்தியார். ஏன்னா இந்த ரெண்டும் ஒரே கருத்துன்னு சொல்லிட்டேன். சரிங்களா? சிவஞான போதம் இல்லைன்னா சிவஞான சித்தியார். நம்ம ஆதீன வகுப்புல ஒரு முறைமை வச்சிருக்கிறாங்க. ஒரு தொகுப்புக்கு சிவஞான போதம், ஒரு தொகுப்புக்கு சிவஞான சித்தியார். இப்போ போன தொகுப்புல சிவஞான சித்தியார் நடத்தப்பட்டது. அதனால இந்த தொகுப்புல என்ன வரும்? சிவஞான போதம். அப்ப இந்த தொகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் படிக்கக்கூடிய நூல் உண்மை விளக்கம், திருவருட்பயன், சிவப்பிரகாசம், சிவஞான போதம். இது போக திருக்குறள் சைவ சித்தாந்தம், திருக்குறளில் சைவ சித்தாந்தம், சைவ சமய அடிப்படை கொள்கைகள், இதெல்லாம் நடத்துகிற முறைமை. அந்த வகையில் நமக்கு 4 நூல் முழுமையா நடத்தணும். அது போக நம்முடைய ஆதீனத்தினுடைய நூல் பண்டார சாத்திரம் என்று ஒரு தொகுப்பு இருக்கு. அதுல 14 நூல் இருக்கு. அதுல ஏதாவது ஒரு நூல்ல ஒரு பகுதி ஒரே ஒரு வகுப்பு நடக்கும். சரிங்களா? ஒரு வகுப்பு அது இறுதியா வரும், அது கடைசியா. அதை பற்றி இப்போ ஒன்றும் தேவையில்லை. ஆக முழுமையா படிக்கிற நூல் எத்தனை? 4 நூல். 4 நூல் முழுமையா படிப்போம். உண்மை விளக்கம், திருவருட்பயன், சிவப்பிரகாசம், சிவஞான போதம். இது இந்த 2 ஆண்டுகள் உங்களுக்கு பாடமா நடத்தப்படும். இதுல மாதத்திற்கு ஒரு வகுப்பு, மொத்தம் 24 வகுப்பு. 24 வகுப்பு. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நூலே 24 வகுப்பு நடத்தலாம். இதுல ஒரு நூல் எடுத்தாவே எத்தனை வகுப்பு நடத்தலாம்? 24 வகுப்பு நடத்தலாம். காரணம், அத்துணை நூல்களும் ஆழமான கருத்துக்களை உடையது. எந்த நூலையும் நம்ம அப்படியே படிச்சாச்சு புரிஞ்சாச்சு அப்படி போக முடியாது. எல்லாமே மிக மிக நுட்பமான நூல்கள், ஆழமான நூல்கள். இதுல சரி 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 சரி. எனவே இந்த நூல்களை நாம் பயில்கிற போது கொஞ்சம் விரிவாக படிக்கணும். பொதுவாக ஒவ்வொரு ஆசிரியருக்கும் ஒரு நடை இருக்கும். ஒவ்வொரு ஆசிரியருக்கும் ஒரு நடை இருக்கும். அடியனை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இவ்வளவு பாடம் என்று வரையறை செய்து நடத்துகிற வழக்கம் இல்லை. பொதுவாக நமக்கு சிலபஸ் உண்டு. ஒரு நாளைக்கு 20 பாட்டு நடத்தணும், ஒரு நாளைக்கு 25 பாட்டு நடத்தணும்னு ஒரு சிலபஸ் இருக்கு, நம்ம ஆதீனத்தில் உண்டு. அதில் அதுக்குள்ள அதை முடிக்கணும்னு போகிற வழக்கம் இல்லை. தேவைப்பட்டால் என்ன செய்வோம்? சிறப்பு வகுப்புகள் வைத்து அந்த பாடத்தை கொஞ்சம் நம்ம கூடுதலாக சிந்திக்கலாம். அதெல்லாம் நீங்கள் கொடுக்குற ஒத்துழைப்பை பொறுத்து தான் இருக்கு. நீங்கள் ஆர்வமாக கேட்டீங்கன்னா சிறப்பு வகுப்புகள் நடத்தப்படும். ஏன்னா இப்போ நமக்கு ஜனவரியிலிருந்து ஜனவரி பிப்ரவரி 2 வகுப்பு இப்பவே இல்லை. 24 இப்போ என்ன ஆயிடுச்சு? 22. சரிங்களா? இதுல தவிர்க்க முடியாம 1-2 வகுப்பு தடைப்படும். ஏன்னா தீபாவளி வரும், பொங்கல் வரும், ஏதோ ஒன்று வரும், உள்ளூர் திருவிழா வரும். அடியேன் பணிச்சூழல் காரணமாக சில வகுப்புகள் வர முடியாம போகும். இப்படி பல காரணங்களினால என்ன ஆகும்? ஒரு சில வகுப்புகள் நமக்கு தடைப்படும். அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? காம்பன்சேட் பண்ணணும். அதையெல்லாம் சரி கட்டினாதான் குறைஞ்சபட்சம் நம்ம 24 வகுப்பு படிக்கணும். குறைஞ்சபட்சம். அதற்கு மேல படிக்கிறதெல்லாம் யாரை பொறுத்து இருக்கு? உங்களுடைய ஒத்துழைப்பை பொறுத்து தான் இருக்கு. நம்ம முடிஞ்ச வரைக்கும் அந்த ஞாயிற்றுக்கிழமைகள்ல சிறப்பு வகுப்புகள் வைப்பதற்கு வாய்ப்புக்கு தக்கவாறு. ஏன்னா நீங்க இந்த 24 வகுப்பு கேட்டா மட்டும் இந்த 4 நூல் விளங்கிருமானா கண்டிப்பா விளங்காது. பழைய மாணவர்களை கேட்டீங்கன்னா தெரியும். எல்லாம் 3 தொகுப்பு படிச்சவங்க, 5 தொகுப்பு படிச்சவங்க. இப்ப இது அநேகமா 14வது தொகுப்பு. இது 14வது தொகுப்பு. 14 தொகுப்பும் படிச்ச மாணவர்கள் இருக்கிறாங்க. ஆசிரியர் நானும் 14 தொகுப்பு படிச்சதில்லை. ஆனா 14 தொகுப்பு மாணவராக இருந்து கேட்டவங்க இருக்கிறாங்க. இருக்கிறாங்களா இல்லையா? யாராவது இருக்கீங்களா? இருப்பாங்க. 14 தொகுப்பும் கேட்டவங்க இருப்பாங்க. இல்ல 10 தொகுப்பு கேட்டவங்க ஐயாதான் இருக்கிறாரு.
அவர் அங்கே உக்காந்துருக்கிறாரு, நான் எங்கே உக்காந்துருக்கிறேன். இப்போவே தெரிஞ்சுக்குங்க என்னது. அதனால் நமக்கு இந்த பாடம் என்பது வெறும் காலங்களை வைத்து கொண்டு சொல்ல முடியாது. எவ்வளவு கேட்டாலும் அது என்ன ஆகும், புதிதாக இருக்கும். எங்களுக்கு ஒரே ஒரு சௌரியம் இருக்கு, நான் ஒவ்வொரு வகுப்பிலும் சொல்றது தான். ஒரு சௌரியம் இருக்கு, என்னது, நீங்க மறந்துடுவீங்க. அதுதான் எனக்கு சௌரியம். என்னது, ஞாபகம் வச்சிருந்தா நான் புதுசா படிச்சுட்டு வந்து நடத்தணும் இல்லையா. மறந்துட்டீங்கன்னா அரைச்ச மாவையே அரைச்சிக்கிட்டு இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த நம்பிக்கை உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை, எப்படி நீங்க மறந்துடுவீங்க அப்படின்னு நம்பிக்கையில தான் எங்க வண்டி ஓடுது இல்லையா. அப்படி இல்லை, நீங்க ஒவ்வொரு தொகுப்புலையும் உங்கள் அறிவின் திறம் மாறும், என்னுடைய அறிவின் திறமும் மாறும். இப்போ நீங்க ஆடியோ இருக்கு, யூடியூப்ல போட்டிருக்காங்க. போன உண்மை விளக்கம் நடத்தினதற்கும் இப்போ உண்மை விளக்கம் நடத்தினா ஒரே மாதிரி இருக்குமான்னு கேட்டா இருக்காது. புரியுதுங்களா. முதல்ல 2-3 மையம் எடுத்துட்டு இருந்தோம். ஒரு மையத்தில் எடுத்துட்டு அடுத்த மையத்தில் அடுத்த வாரம் எடுத்தாவே அந்த பாடம் ஒரே மாதிரி இருக்காது. ஒரே இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு வகுப்பு, ஒரு 4 பாடம் எடுப்போம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அதே 4 பாடத்தை இன்னொரு மையத்தில் எடுப்போம். 2 எப்படி இருக்காது, ஒரே மாதிரி இருக்காது. அப்போ என்னது, திருவருள் எவ்வளவு கொடுக்குதோ அவ்வளவு. எங்களுடைய அளவு எங்க இருக்கிறது, திருவருள் எவ்வளவு கொடுக்குதோ. இன்னொன்னு, உங்க முகம்தான் எங்களுக்கு அளவுகோல். பாடம் நடத்தும் போது அளவுகோல் எது, உங்க முகம்தான். இப்படி பார்த்தா புரியலையாட்டு இருக்கு, சரி விட்டுருவோம், அவ்வளவுதான், சரிப்பா விடுங்க அடுத்த பாட்டுக்கு போவோம் அப்படின்னு போயிட வேண்டும். ஏன்னா பாடம் நடத்தும் நுட்பமான செய்திகள் சொல்லுகிற போது அது உங்களுக்கு ஒரு மலர்ச்சி வந்ததுன்னு வச்சுக்கங்க, பரவாயில்லையா வாங்கிட்டாங்க. அப்போ நுட்பமான செய்திகளை என்ன செய்யலாம், அடுத்த தடவை இன்னொன்று சொல்லுவோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை ஆசிரியருக்கு வரும். ஒன்று விளங்கலையாட்டு இருக்குது, விளங்குச்சா, எங்க ஆசிரியர் தான் கேட்பாரு, விளங்குச்சாயா, அட விளங்குச்சா இல்லையா சொல்லு அப்படிப்பாரு. அந்த மாதிரி நீங்க உங்க அறிவு, உங்களுடைய முகம்தான் எங்களுக்கு என்னது அளவுகோல். அப்போ நீங்க நுட்பமானதை வாங்கிக்க தயாரா இருந்தீங்கன்னா சொல்லும் போது என்ன செய்யலாம், கொஞ்சம் நுட்பமான செய்தியை சொல்ல முயற்சிக்கலாம். அது திருவருள் எவ்வளவு விளங்குதோ அவ்வளவுதான். இருந்தாலும் அந்த ஒரு நினைப்பு வரணுமா இல்லையா, ஐயா திருப்பத்தூர் போனோம்னா கொஞ்சம் படிச்சுட்டு போகணும் ஐயா அப்படின்னு எங்களுக்கு பயம் வரணும் இல்லையா. சும்மா போய் அரைச்சதே அரைக்கக்கூடாது, அங்கே எல்லாம் கேள்வி கேட்பாங்க. நுட்பமா பாடம் கேட்குற மாணவர்கள் இருக்கிற சபை, அந்த இடத்துக்கு போகும்போது நாம் என்ன செய்யணும், படிச்சுட்டு போகணுங்கிற ஒரு பயம் யாருக்கு இருக்கணும், அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படி வரக்கூடாது. வகுப்பு வரும்போது அப்படி நினைப்பு எங்களுக்கு வந்துருச்சுன்னா என்ன ஆகும், பாடத்தின் தரம் குறைந்து போகும். புரியுதா இல்லைங்களா. எனவே நீங்க எவ்வளவு உங்களுடைய ரியாக்ஷன் இல்லையா எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து தான் பாடம் போகும். எனவே முடிந்த வரைக்கும் வழக்கமா எல்லா வகுப்புலையும் செய்யறது தான், கொண்டு போய் புத்தகத்தை வச்சா அடுத்த மாதம் 2வது ஞாயிறு, இப்பதான் 3வது ஞாயிறு, தொடர்ச்சியா 2வது ஞாயிறு தான் வகுப்பு, சரிங்களா. அந்த புத்தகத்தை ஞாயிற்றுக்கிழமை காலையில 8:30 மணிக்கு இங்கதான் எங்கேயோ வச்சமே, இருக்குதா இல்லையா, இந்த நோட்டை வேற காணோம், கிளம்புறம் போது தான் பேனாவை காணோம் நோட்டை காணோம் அப்படின்னு தொலாவது வழக்கம். எல்லாரும் அப்படி இல்லை, இருந்தாலும் சில பேர் அப்படி இருப்பாங்களா இல்லையா. அந்த மாதிரி இல்லாம என்ன செய்யணும், அந்த நூலை தொடர்ந்து படிக்கணும். எப்பவுமே தொடர்ந்து படித்தாதான் நமக்கு இந்த நூல்கள் அறிவுக்கு விளங்கும். எல்லா வகுப்புலையும் திரும்ப திரும்ப சொல்லுவோம், இருந்தாலும் வகுப்புலயே ஆரம்பிச்சிருவோம். நீங்கள் செய்யக்கூடிய பூசனை, நீங்கள் எண்ணக்கூடிய 5 எழுத்து, இந்த 2ம் தான் உங்களுக்கு இந்த நூல் விளக்கத்திற்கான ஒரே வழி. நான் நடத்துறதுனால உங்களுக்கு விளங்கிறாது, என்ன நடத்தினாலும் உங்களோட விளக்கம் வரணும்னா என்ன செய்யணும், நல்லா பூசை பண்ணணும், நல்லா 5 எழுத்தை சொல்லணும். இந்த 2 இருந்தாதான் இந்த நூல்கள் விளங்கும். இது நான் சொல்லுவது உபச்சாரமா கூட உங்களுக்கு இருக்கலாம். ஏன்னா இந்த பூசை வாங்காதவங்க, தீக்கை வாங்காதவர்களுக்கு ஏற்றுக்கொள்வதற்கு கொஞ்சம்
சிரமமாக தான் இருக்கும். ஆனால் இது எப்போ விளங்குன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் கூடவே இருக்கக்கூடிய மாணவர்கள் இருப்பாங்க. அவர்களை கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். உண்மைதான், நான் ஐந்தெழுத்து சொல்வதற்கு முன்பாக இந்த பாடம் எனக்கு வேறு மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ பூசை செய்கிற போது இந்த பாடம் எனக்கு வேறு ஒரு மாதிரியாக இருக்கின்றது. ரெண்டுக்கும் இடையே பெரும் வேறுபாடு உண்டு என்பதை நான் சொல்றதை நீங்க ஏத்துக்க வேண்டாம். நீங்க என்ன செய்யணும், உங்க பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்க அதை பூசை செஞ்சு 5 எழுத்து சொல்லி இந்த பாடம் படிச்சீங்கன்னா நீங்களே அனுபவத்தில் அதை உணர்வீர்கள். ஏன்னா இது விளக்கம் என்பது அறிவுக்கறிவாக இருந்து திருவருள் காட்டுவது. அறிவுக்கறிவாக இருந்து திருவருள் காட்டுவது. அறிவுக்கறிவா பெருமான் விளங்குவதற்கு ஆதாரமாக இருப்பது ஐந்தெழுத்தும் பூசையும் தான். இந்த ரெண்டும் தான் இதற்கு மூல காரணம். எனக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும். என்னது புரியலன்னா நான் பொறுப்பில்லை, புரியலன்னா நான் பொறுப்பில்லை. என்ன சொல்லிடலாம், திருவருள். உண்மையும் அதுதான். எது யாருக்கு எப்ப விளங்கணும்னு பெருமான் முடிவு பண்ணி இருக்கிறாரோ அப்ப அது அவர்களுக்கு விளங்கும். மற்றவை அவர்களுக்கு உரியதல்ல, அவர்களுக்கு உரியதல்ல. எனவே அந்த வகையில மாணவர் பெருமக்கள் கொஞ்சம் ஆர்வமோடு கேட்கணும். அவத்தை பேதம் தினந்தோறும் வகுப்புல நடக்கும். எப்போ, மதியத்துக்கு மேல ஸ்டார்ட் ஆகும், 2 மணிக்கு மேல ஸ்டார்ட் ஆகும். நல்லா சாப்பிட்டுட்டு ஐயா வேற நல்லா சாப்பிட்டீங்களா கேட்டு கேட்டு போடுவாரு. போட்டு சாப்பிட்டுட்டு வந்து என்னது எல்லாம் நெட்டை கூடிட வேண்டியதுதான். என்ன நெட்டை, கேவல நெட்டைன்னு பேர் அதுக்கு. சுத்த நெட்டை கூடனா பரவாயில்ல, கேவல நெட்டை கூடாம பார்த்து கொள்ளணும். எனவே செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். என்னங்க சாப்பிட போகும்போது இப்படி சொல்றீங்களே அப்படின்னா உண்மை அதுதான். எப்பவுமே கொஞ்சம் சாப்பாடு எவ்வளவா இருக்கணும், கொஞ்சம் அளவா இருந்தா நல்லது. இல்லைனா கொஞ்சம் சிரமம்தான். அவருக்கு அவரோட வேலையை அவரு கரெக்டா பாக்குறாரு. யாரு, அமைப்பாளர். அவரோட வேலை என்னது, நல்லா அருமையா சாப்பாடு போடணும் இல்லையா. அதனால அவர் வேலையை சிறப்பா செஞ்சிருவாரு. எங்க நிலைமை தான் கொஞ்சம் கஷ்டம். திருவருள் எவ்வளவோ அவ்வளவு. சரி, எனவே இந்த நூலை நம்ம எந்த அளவுல வைத்துக் கொள்வோம். அடுத்தது இந்த சந்தானக்குரவருடைய வரலாறு என்று சொல்லுகிற போது நமக்கு ஒரு அவருடைய மரபை சொல்லணும். நமக்கு மரபை சொல்லணும். மெய்கண்டார் நமக்கு கைலாயத்திலிருந்து வரணும். படம் இருக்கா, இந்த படம் இல்லை. சரி, எனவே கைலாய பரம்பரைன்னு பேர். அதுக்கு என்ன பேரு, கைலாய பரம்பரை. இந்த கைலாய பரம்பரை எங்கிருந்து துவங்குகிறது என்று சொன்னா, முதல்ல ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர், ஸ்ரீகண்ட சிவபெருமான் இடத்து துவங்குகிறது இந்த பரம்பரை. ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர், ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர் ஞான உபதேசம் செய்கிறார். ஞான உபதேசம் செய்கிறார். யாருக்கு, நந்தியம் பெருமானுக்கு உபதேசம் செய்கிறார். அப்ப முதல் குறவர் யாரு, குருநாதர்ல நமக்கு முதல் குருநாதர் நந்தியம் பெருமான். ஏன்னா நந்தியம் பெருமானுடைய குருநாதர் சிவபெருமான். சரிங்களா. இப்ப நந்தியம் பெருமான் நம் குரு நம்குரு நாதன், முதற்குருநாதன் நந்தியம் பெருமான். நந்தியம் பெருமான் இடத்து உபதேசம் யார் வாங்குறா, சனத்குமாரர். நந்தியம் பெருமான் அவற்றை உபதேசம் வாங்கினவர் யாரு, சனத்குமாரர். சனத் பேர் மட்டும் எழுதி வச்சுங்க. நந்தியம் பெருமான் சனத்குமாரர், அவர் 2வது குருநாதர், அவருடைய மாணவர். அடுத்தது 3வது சத்திய ஞான தரிசினிகள். சத்திய ஞான தரிசினிகள் அவருடைய மாணவர் பரஞ்சோதியார். பரஞ்சோதியார். இப்ப பாருங்க, நந்தியம் பெருமான், சனத்குமாரர், சத்திய ஞான தரிசினிகள், பரஞ்சோதியார். இப்போ ஒருவருக்கு அடுத்தவர் மாணவர்.
இறைவனுக்கு மாணவர் நந்தியம்பெருமான், நந்தியம்பெருமானுடைய மாணவர் சனத்குமாரர், சனத்குமாருடைய மாணவர் சத்தியஞான தரிசினிகள், அவருடைய மாணவர் பரஞ்சோதியார். இந்த உபதேசம் எங்க நடக்குது? கைலாயத்துல நடக்குது. கைலாயத்துல அடுத்த மாணவர் அடுத்த மாணவர் அடுத்த மாணவர் அடுத்த மாணவர் என்று 4 குரு பரம்பரை, ஒரு பரம்பரை. இப்ப கடைசியா வந்தவர் யாரு? பரஞ்சோதியார். இந்த பரஞ்சோதியார் என்ன செய்யறாருங்க? ஆகாய மார்க்கமா எங்க வர்றாரு? அகத்தியரை பார்ப்பதற்கு பொதிகை மலை வர்றார். கைலாய மலையிலிருந்து பொதிகை மலை வருகிறார். யாரை பார்க்கறதுக்கு? அகத்திய முனிவரை பார்க்கறதுக்கு வர்றார். பார்க்கறதுக்கு வருகிறார். வருகிற போது அங்க ஆகாய விமானம் நேரா திருவெண்ணைநல்லூருக்கு மேல பறந்து வருது. திருவெண்ணைநல்லூருக்கு மேல பறந்து வருகிறது. பறந்து வருகிற போது என்னது, அதுக்கு மேல போகல, அப்படியே தடைபட்டு நிற்குது. நின்ன உடனே எங்கடா விமானம் போகாம தடைபட்டு நிற்கிறது என்று என்ன செய்யறாரு? கீழே குமிஞ்சு பார்க்கிறார். பார்த்தா தெருவில் 2 வயது குழந்தை, 2 வயது குழந்தை மெய்கண்ட தேவநாயனார் வீதியில விளையாண்டுட்டு இருக்கிறார். வீதியில விளையாண்டுட்டு இருக்கிறார். பார்த்த உடனேயே அவருடைய பக்குவத்தை அறிகிறார். பக்குவத்தை அறிந்து என்ன செய்யறாருங்க? ஆகாய மார்க்கமா சென்ற பரஞ்சோதியார் கீழே இறங்கி வந்து 2 வயது குழந்தை மெய்கண்டாருடைய காதுல சிவஞான போதத்தை உபதேசம் பண்றார். ஞான உபதேசம், 5 எழுத்து உபதேசம், நூல் உபதேசம் 2 என்ன செய்யறாருங்க? காதுல உபதேசம் செய்து விட்டு மீண்டும் ஆகாய மார்க்கமாக அகத்தியரை காண சென்று விடுகிறார். 2 வயது குழந்தை ஞானம் பெற்றது. 2 வயது குழந்தை ஞானம் பெற்றது. அவர் தான் யாருங்க? நம்முடைய மெய்கண்ட தேவநாயனார். அவருக்கு இயற்பெயர் சுவேதன பெருமாள். அவருடைய வரலாற்றில் கொஞ்சம் சொல்லணும், மதியத்துக்கு மேலே அதை தொட்டு காமிச்சிருவோம், சரியா? இப்போ மெய்கண்டாருடைய இயற்பெயர் என்னதுங்க? சுவேதன பெருமாள் அப்படிங்கிறது இயற்பெயர். அது என்ன? திருவெண்காட்டு பெருமானுக்கு சுவேதன பெருமாள்னு பேரு. வெண்காட்டு பெருமான் பேரையே இவருக்கு இவருடைய தந்தை தாய்கள் வைக்கிறாங்க. இப்போ குருநாதர் வந்து என்ன செய்யறாருங்க? உபதேசம் பண்ணுகிறார். உபதேசம் பண்ண உடனே தீட்சா நாமம், உபதேசம் பெற்றா இன்னொரு பேர் வைப்பாங்க, இன்னொரு பேரு வைப்பாங்க. குருநாதர் என்ன செய்யறாரு? ஒரு பேர் வைக்கிறார். என்ன பேர் வச்சாருன்னா அவருடைய குருநாதர் பேரை வைக்கிறார். அப்பா பையனுக்கு பேர் எப்படி வைப்பாங்க? தாத்தா பேரை வைப்பாரா இல்லையா? அதனாலதான் பெயரன்னு பேரு. பெயரன் என்பது என்னதுங்க? பேரை உடையவன். யாருடைய பேரை? தாத்தா பேரை உடையவன் என்பதனால அவனுக்கு என்ன பேருங்க? பெயரன்னு பேரு. இப்போ இந்த மரபும் தந்தை மகன் உறவு. குருநாதனுக்கு மாணவன் யாரு? மகன். இந்த உடம்புக்கு தந்தையும் மகன் இருக்காங்களா இல்லையா? இவர்களுக்குரிய மரபு என்னதுன்னு கேட்டீங்கன்னா பொருளுக்கு உரிமை உடையவன். அப்பா சம்பாதிக்கிற பொருள் யாருக்கு? பையனுக்கு, இல்லையா? இப்ப பையனுக்கும் அப்பாவுக்கும் என்ன உரிமை இருக்கு? பொருளுக்கு உரிமை உண்டு. தந்தை ஈட்டுகிற பொருளுக்கு உரிமை உடையவன் யாரு? மகன். அதே மாதிரி குருநாதனும் மாணவனும் தந்தை மகன் உறவு. இவர்களுக்கு உரிமை எதுன்னா குருநாதர் ஈட்டுகிற அருளுக்கு பெறக்கூடிய உரிமை மாணவனுக்கு உண்டு. அருளுக்கு உரிமை உண்டு. பொருளுக்கு உரிமை உடையவன் மகன், அருளுக்கு உரிமை உடையவன் மாணவன். சரிங்களா? எனவே தந்தை யார்? இப்போ பரஞ்சோதியார். மாணவர் யாரு? மெய்கண்டார். அவருடைய இயற்பெயர் சுவேதன பெருமாள். இப்ப பேர் வைக்கிறாரு. தன்னுடைய தந்தை யாரு? இவருடைய குருநாதர். பரஞ்சோதியாரோட குருநாதர் யாரு? சத்திய ஞான தரிசினி. சத்தியம்னா என்னது? மெய். ஞான தரிசினி, உண்மையை கண்டவர். உண்மையை கண்டவர், மெய்யை கண்டவர். மெய்யை கண்டவர். அவர் குருநாதர் பேர் வடமொழியில சத்திய ஞான தரிசினிகள்னு வச்சாரு. அந்த பேரை எடுத்து தமிழ் படுத்தினார், மெய்கண்டார்னு வச்சுட்டார். தன்னுடைய குருநாதர் பேரை தன்னுடைய மாணவனுக்கு வைக்கிறார். யாரு? பரஞ்சோதியார். பரஞ்சோதியார் மாணவருக்கு வைக்கிறார். என்னன்னு வச்சாரு?
மெய்கண்டார் என்று உபதேசத்துல அவருக்கு அந்த நாமம் தீட்சா நாமம்னு பேர், உபதேசத்துல வைக்கக்கூடிய பெயரை வைக்கிறார். அன்று முதல் சுவேதன பெருமாள் மெய்கண்டார் ஆனார். சரி, எனவே அது கொடுத்தது. இவருடைய வரலாற்றில் சில செய்திகளை பார்க்கணும். ஐயா வந்துட்டாரா? கொஞ்ச நேரம் ஆகும். இறைவா போற்றி. ஐயா அந்த பள்ளித்தெரு ஐயா வாங்க. பத்திரிகை எடுத்துட்டு வந்து வர 31ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு வந்து அந்த கருவறையின் மேல அந்த விமான கல் வந்து வண்டியர் அந்த கல்லை வந்து அன்னைக்கு மூடா செய்கிறாங்க. அதுக்கு ஒரு எப்படி பூமி பூஜை போகிறோமோ அதுக்கு அந்த மாதிரி செஞ்சு தான் அந்த போடணுன்னு வழக்கம். அதனால் ஐயா வந்து தான் அதை முன்னே நின்று அந்த நிகழ்ச்சி செய்கிறாங்க. அது பள்ளி திருவடியார் அவருக்கு முறையாக அவருக்கு வந்து அழைப்புதல் கொடுக்குறாங்க. நம்ம அடியார் அனைவருமே எல்லாருமே கலந்துங்க அந்த நிகழ்ச்சி. 31ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில் என்ன நேரங்க? 9 to 10. அதனால் ஆம்பூருக்கு அடுத்த பள்ளி தெரு, ஆம்பூர்லேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டரு. அந்த இதில் வந்து அந்த நேரத்துக்கு வந்து யார் யாருக்கு வாய்ப்பு இருக்குதோ கலந்துங்க, எல்லாமே கொடுங்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சரி சரி, அழைப்பு வேற ஏதாவது இருக்குதா? இதுங்களா கொஞ்சம் தான் எல்லாருக்கும் சரி தெரியலையே. நீங்க வரீங்க, உங்களை வச்சு நம்ம என்ன பண்ண முடியுமோ அது என்ன. சரி அது பண்ணலாம். முதல்ல நடராஜர் அபிஷேகத்தை பற்றி பேசுவோம், முற்றதில் அப்புறம் பேசுவோம். நடராஜர் அபிஷேகம் வந்து புதன்கிழமை 12ஆம் தேதி மாசி மகம் 6 அபிஷேகம் அரைக்கிழமையாக இருக்குது, குரு பூஜை இருக்குது. எல்லாருமே அதுலேயும் கலந்துக்குங்க. இன்னைக்கு வந்து அறிமுக வகுப்பு. ஐயா சொன்ன செய்திகள் எல்லாமே உள் வாங்கிக்கோங்க. இதுக்கு உண்டான புத்தகம் வந்து சைவ சமய வரலாறும் பன்னிரு திருமுறை வரலாறுன்னு புத்தகம். அந்த புத்தகம் அடுத்த வகுப்புல நம்ம கொடுக்குற மாதிரி வாய்ப்பு இருக்கும். வந்துடும், இந்த வாரத்தில் வந்துடும் வகுப்பு. இன்னைக்கு மதியம் வந்து முக்கியமான வகுப்பு. இது 2 வருஷம் என்ன படிக்க போகிறோம் அப்படின்ற சித்தாந்த அடிப்படை கொள்கைகள். அது ஐயா சாயந்தரம் மதியானம் விளக்கமாக சொல்லாரு. யாரும் இந்த வகுப்பு இதை கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு சைவ சித்தாந்தம் ஓரளவுக்கு பின்னாண்ட உங்களுக்கு புரியும், உள் வாங்கிக்கோங்க. அதனால் மதியம் வந்து சைவ சித்தாந்த அடிப்படை கொள்கைகள், முப்பொருள் உண்மை, அதை பற்றி ஐயா நல்லா விளக்கமாக மத்தியானம் அதுதான் பாடம். அதனால் எல்லாருமே அந்த பாடத்தை மிஸ் பண்ணிடாதீங்க, வந்துடுங்க. வகுப்புக்கு தொடர்ந்து வாங்க. புதிய மாணவர்கள் வந்தவங்க பணம் கொடுக்காதவங்க அப்ளிகேஷன் இருக்குது, அது கொடுத்துருங்க. யாராவது இப்போ சேர வந்திருக்கிறவங்க உணவை எடுத்துக்கிட்டு திருவாமதி எடுத்துக்கிட்டு நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி கொடுத்துருங்க. இதெல்லாம் நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய வாய்ப்பு. அதனால் இதை எல்லாருமே பயன்படுத்திங்க. நம்ம பகுதி மக்கள்கள் சித்தாந்தம் என்ன அப்படின்றது ஐயா எல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. இன்னும் சொல்லுவார், சொல்லிகிட்டே வருவார். 2 வருஷம் நம்ம கேட்கறது தான் நம்ம வேலை. ஆனால் 2 ஆண்டு தொடர்ந்து வந்தீங்கன்னா, அந்த சித்தாந்த வகுப்பு கேட்டிங்கன்னா உங்களுள் கண்டிப்பாக ஒரு அனுபவம் நிகழும். படித்த மாணவர்களின் ஏற்கனவே கேட்டு பாருங்கள். புதுசாக வந்த மாணவர்களுக்கு இந்த சித்தாந்தம் கேட்க கேட்க உங்களுள் ஒரு அனுபவம் கண்டிப்பாக நிகழும். அதுவும் இந்த சிவமடத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நிகழும். ஏன்னா பெரும்பாலும் அருளாளர்களாக எழுந்திருக்கிறாங்க. அவங்களோட அருளாட்சி வீழ்ச்சி இங்கே நிறைய ஐயா செய்திகள் இவர் மூலமாக, பெருமான் இவர் மூலமாக நிறைய செய்திகள் வருது நமக்கு. அதனால் இந்த வகுப்பை எந்த பணி இருந்தாலும் விட்டுட்டு அந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை 2வது ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து வகுப்பு உண்டு. இதில் வந்து இப்போ நமக்கு ஏற்கனவே ஜனவரி மாதம் ஆரம்பிச்சிருக்கணும். அது வாய்ப்பு ரொம்ப இல்லாமல் போயிடுச்சு. இந்த புத்தகத்தினால கொஞ்சம் போன மாதம் பிப்ரவரி ஆரம்பிக்கலன்னா அதுவும் கொஞ்சம் தடங்கள் ஏற்பட்டு, அதனால் மார்ச் இந்த 2 வகுப்பு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். அது இல்லாமல் சில பாடங்கள் எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு நீங்கள் எப்படி கேட்குறீங்கன்னு அந்த ஆர்வத்தை பார்த்துட்டு ஐயா நீட்டிக்கிட்டே போவார். அப்போ சிறப்பு வகுப்புலாம் கொஞ்சம் வைக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் நீங்களாம் வந்தீங்கன்னா அந்த சிறப்பு வகுப்பு வச்சுக்கலாம். ஐயா எந்த அளவுக்கு நீங்கள் அவர்கிட்ட பாடம் கேட்கணுமோ, நீங்கள் இப்போ ஐயா கிட்ட புது மாணவர்கள் இப்போ கேட்டிருக்கிறீங்க, ஏற்கனவே பழைய மாணவர்கள் இருக்கிறாங்க. அடியன் பல ஆசிரியர்கிட்ட வகுப்புக்கிறேன். ஐயா பாடம் நடத்தும் முறை வெகு சிறப்பு. அது நம்ம உள்வாங்கிக்கிறது நம்மக்கிட்ட இருக்குது. உரைப்பாக இருங்க. எத்தனை பணி இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை 2வது ஞாயிற்றுக்கிழமை நமக்கு சித்தாந்த வகுப்பு போயிடணும் அப்படின்னு 9:30 மணிக்கு கடிதம் போட்டோம்னா 9:30 மணிக்கு வந்து 9:15 வரணும். கடிதம்லாம் போட்டோம், எல்லாம் வந்துச்சிங்களா?
வாட்ஸ்அப்பில் வந்து இன்னும் யார் யார் புதிய மாணவர்கள்லாம் வாட்ஸ்அப்பில் யார் யார் சேர்த்துலையோ மதியம் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருங்க, வாட்ஸ்அப்பில் போட்டுருவோம். நம்ம திருமணத்தில் என்ன நடக்குதுன்ற அந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும். இந்த வகுப்பு நடக்கிறத பற்றி லெட்டர் போடுவோம், அடுத்தது டெக்ஸ்ட் மெசேஜ் போடுவோம். ஏன்னா சில பேர் டச் ஃபோன் இல்லை அவங்ககிட்ட, அது போடுவோம். அடுத்தது வாட்ஸ்அப்பில் போடுவோம். மூணாவது, நாலாவது சனிக்கிழமை ஃபோனில் கூப்பிடுவோம். இதுக்கு 4க்கு சிக்காமல் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, ஒரு 40% பேர் இருக்கிறாங்க. 4க்கு சிக்க மாட்டேன்றாங்க. செல்லே ரீசார்ஜ் பண்ணாமல் வச்சுருக்கிறாங்க, டாப்பாக போடாமல் வச்சுருக்கிறாங்க. எந்த மெசேஜ் அங்கே போவோம், எங்கே போகுது? ஃபோன் பண்ணால் அன்றைக்கி சனிக்கிழமை ஃபோன் வருன்னு சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்களா என்னன்னு தெரியல எனக்கு. இவங்க வேற கூப்பிட்டு வகுப்பு வான்னு கூப்பிட்றாங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் போ அப்படின்னு. அந்த மாதிரி நிறைய பேர் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறாங்க. காலையிலேருந்து அந்த ஃபோன் பண்ணுறவங்களுக்கு தான் அந்த சிரமம் நிறையா இருக்குது. 3 முறை 4 முறை ஃபோன் பண்ணுறாங்க, அப்பயும் ஃபோன் பண்ணுறதில்ல. சரி, யாரோ ஃபோன் பண்ணிக்கிறாங்க, நம்மளாச்சும் கூப்பிடுமானா அதுவும் கூப்பிட்றதில்ல. அதனால் கண்டிப்பாக சனிக்கிழமை ஃபோன் வரும். இது 4ஐயும் வந்து நாங்கள், ஏன்னா மற்ற மையத்தில் எப்படி செய்கிறாங்கன்னா, மற்ற மையத்துக்கு குறைய சொல்லலை. அவங்க வந்து அடுத்த வாரம் வகுப்பு 2வது ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் வந்துடுங்க, அவ்வளோதான். இங்கே அப்படி இல்லை நம்மளுது. நான் ஆரம்பத்துலேருந்து உன் அமைப்பாளர் ஆனம்லேருந்து இந்த 4 பணியை நான் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கேன். இன்றைக்கி 50 பைசா கார்டு வாங்கி திருப்பத்தூரில் போகிறேன்னா அந்த போஸ்ட் ஆஃபீஸில் நான் ஒருத்தன் தான். யாருக்கா போய் திரும்பி வரலன்னா நேராக என்னோட ஆஃபீஸுக்கு வந்துடும் அவங்க லெட்ரு. நேராக என் ஆஃபீஸுக்கு இவங்க எடுக்கலை அப்படின்னு சொல்லி எங்கள் ஆஃபீஸுக்கு வந்துடும். அவங்க அட்ரஸ் ஒன்று இருக்கும், இருந்தாலும் வந்து என்கிட்ட கொண்டாந்து கொடுத்துருவாங்க. அதனால் 50 பைசா கார்டு இன்றைக்கி யூஸ் பண்ணுறவன் நான் ஒருத்தன் தான் இங்கே திருப்பத்தூரில். அதனால் அந்த லெட்ரு வந்து என்ன பண்ணுங்க, உங்கள் போஸ்ட்மேன்கிட்ட சொல்லுங்கள், ஐயா எங்களுக்கு இனிமேல் மாதம் தபால் வரும், போஸ்ட் கார்டு தான் வரும், அது கண்டிப்பாக எங்களுக்கு கொடுங்கன்னு. நிறைய பேர் போஸ்ட்மேனுக்கு 50 பைசா கார்டை மதிக்கிறது இல்லை, எங்கேயா அப்படி போட்டு போயிடுறாங்க, இல்லைன்னா கொடுக்குறதே இல்லை. அதனால் போட்டு வாங்கிக்கோங்க. அது இல்லாமல் டெக்ஸ்ட் மெசேஜ் இருக்கும், அது ஓப்பன் பண்ணி பாருங்கள், ஏன்னா டச் ஃபோன் இல்லாதவங்க. அது இல்லாமல் வாட்ஸ்அப்பில் நாங்கள் ரிமைண்ட் பண்ணினே இருப்போம், 2-3 இதாக போடுவோம், அதையும் பாருங்கள். அப்புறம் சனிக்கிழமை ஃபோனில் கூப்பிட்டு சொல்லுவாங்க. இதையும் மீறி உங்களுக்கு தெரியலன்னா சனிக்கிழமை எங்களுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, வகுப்பு இருக்குதா என்ன ஏதுன்னு. இந்த 4 தகவலுமே உங்களுக்கு போதுமானது. அதையும் உங்களுக்கு தெரியலன்னா அந்த வகுப்பில் ஃபோன் பண்ணி கேளுங்க, சரிங்களா? இந்த புத்தகம் வந்து இப்போ வந்து இந்த புத்தகம் அடுத்த வகுப்பில் நம்ம கொடுத்துருவோம். 5வது நைட்டு எப்படி திங்கக்கிழமை ப்ரோக்ராம் வச்சுருக்குறாங்க, நம்ம வச்சுக்கலாமாங்க? சரி, திரும்ப தான் அனைமே அந்த விடுபட்ட 2 வகுப்பு சரி பண்ணிடலாம். இந்த 5வது ஞாயிற்றுக்கிழமை சித்தாந்தம் வச்சுக்கலாம், சரிங்களா? ஏன்னா அந்த போர்ஷன் அப்போ தான் நம்மளால் கவர் பண்ண முடியும். இன்னும் நம்ம நூலுக்குள்ளே இன்னும் போகல, இப்பயே ஒரு மாதிரி கிர்றன்னு இருக்குதுங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஐயா எளிமைப்படுத்தி எல்லாம் எளிமையாக வந்து உங்களுக்கு புரிய வச்சுருவார், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. எளிமையாக நடத்துவார். ஏன்னா உங்கள் முகத்தை பார்க்கும்போது அவருக்கு தெரியும் எப்படி இந்த செய்தியை சொல்லலாம், எளிமைப்படுத்தி சொல்லலாம். தூங்குறாங்களா முழிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ மதியானம் தெரியும், சாப்பிட்டு வந்து யார் யார் தூங்குறீங்க, யார் யார் முழிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்றது மதியம் தெரியும். அதனால் உணவு எடுத்துகிட்டு வந்து ஐயா எளிமையாக வந்து சொல்லிவிடுவேன். நீங்கள் நூல் கேட்குறதா அடுத்த முறை நோட்டு பேனாலாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க, கண்டிப்பாக ஐயா எழுதி போடுவார். அந்த நோட்ஸ்லாம் உங்களுக்கு எப்பயுமே உங்களுக்கு பயன்படும். அதனால் மறக்காமல் அடுத்த வகுப்பில் தான் நோட்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ வந்து பிரபாகரையா வந்துருச்சிங்களா உணவு? அது நம்முடைய சித்தாந்த வகுப்புலையும் சரி, 12 திருமுறை அந்த வகுப்புலையும் சரி, நம்முடைய மதிய அமர்வில் அடியார் பெருமக்களுக்கு திரு அமுது செய்வது, இதற்கு பொதுவாக நம்ம அமுது என்று சொல்லுகிறோம். உண்மையில் நம்ம காலையில் கூட உங்களுக்கு சொன்னோம், மாகேஸ்வர பூசனை என்று பெயர். அடியார்களுக்கு அமுது செய்கின்ற அந்த பணிக்கு மாகேஸ்வர பூசனை, தமிழில் சொன்னால் அழகா சொல்லலாம். இறைவனுக்கு செய்கின்ற பூசனைக்கு மகேஸ்வர பூசை. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இறைவனுக்கு செய்கின்ற தொண்டு நேரா இறைவனுக்கு போயிடும், ஆனா அடியாருக்கு செய்கின்ற தொண்டு இரட்டிப்பு பயன். என்னன்னா, அடியாருக்கு செய்த பயனையும் கொடுக்கும், இறைவனுக்கு செய்த பயனையும் கொடுக்கும். அதனால இதற்கு மாகேஸ்வர பூசனை, இரட்டிப்பு பயன். இறைவனுக்கு செஞ்சா அடியாருக்கு வராது, ஆனா அடியாருக்கு செஞ்சா இறைவனுக்கும் போகும், அடியாருக்கும் போகும். இது நமக்கு சாத்திரங்கள்ல பல இடங்கள்ல விரிச்சு சொல்றார்.
எல்லாருக்கும் பெரிய புராணத்துல தெரிஞ்ச இடம்தான் திருப்பூம்பாவை. நமக்கு திருமயிலை என்று சொல்லக்கூடிய இடத்துல சிவநேச செட்டியார் அவருடைய பெண் அரவுதீண்டி இறந்து போகிறாள். ஞானசம்பந்த பெருமான் மயிலாப்பூருக்கு வரார். வருகிற போது ஒரு பதிகம் பாடுகிறார். எல்லாம் தெரிஞ்ச பதிகம்தான். மட்டிட்ட புன்னையம் காணல் மடமயிலை கட்டிட்டம் கொண்டான் கமாளிச்சரம் அமர்ந்தான் ஒட்டிட்ட பண்பின் உருத்திர பல்கணத்தார்க்கு அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவை என்று தொடங்கி ஒவ்வொரு மாதத்திற்குரிய சிறப்பு சொல்றார். பங்குனி உத்திரம் காணாதே போதியோ, ஊசலாட்டு காணாதே போதியோ என்று 10 பாடல்களிலும் அந்தந்த சிறப்புகளை சொல்லி அந்த பெண்ணை என்ன செய்யறாருங்க, பூம்பாவையே நீ எழுந்து வா என்று பதிகம் பாடுகிறார் ஞானசம்பந்த பெருமான். இதை சேக்கிழார் பெருமான் சொல்லுகிற வரும்போது அந்த 10 பாட்டையும் என்ன செய்யறாரு, அப்படியே பிழிஞ்சு ஒரு பாட்டுல சொல்றார். மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன். காலையிலேருந்து அதான் சொல்லிட்டு இருக்கிறோம். பிறவிக்கு பயன் உண்டு, வந்த நோக்கம் ஒன்று உண்டு. மண்ணில் பிறந்தா அதுக்கு என்னையா பயன் அப்படின்னா சேக்கிழார் பெருமான் சொல்லுகிறார், மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன். 2 பயன் உண்டு. என்னதுங்க, பாட்டை சொல்லுங்க பார்க்கலாம். மதிசூடும் அன்னலார் தமை அமுது செய்வித்தல். பிறவியின் நோக்கம் அடியாருக்கு அமுது செய்வித்தல். தானம் என்பது அன்னதானம் வேற, அன்னதானம் வேற, அடியாருக்கு செய்கின்ற மாகேஸ்வர பூசனை வேறு. அன்னதானம் என்பது எல்லாருக்கும் போடுறது, எல்லாத்துக்கும் போடுறது. அதை திருமந்திரத்துல சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஆர்க்கும் இடுமின் அவர் இவர் என்று எண்ணன்மின் பார்த்திருந்து உண்மின் பழம்பொருள் போற்றன்மின். சாப்பாடு எப்படி போடணுமா, ஆர்க்கும் இடுமின் அவர் இவர் என்று எண்ணன்மின். சாப்பாடு போடும் போத மூஞ்ச பார்த்து சாப்பாடு போடாதங்கிறார். சாப்பாடு யாரை பார்த்து போடணும், தட்டை இலையத்தான் பார்க்கணும். சாப்பாடு பரிமாறுவதற்குண்டான முதல் தகுதி ஆளை பார்த்து பரிமாறக்கூடாது. ஆர்க்கும் இடுமின் அவர் இவர் என்று எண்ணன்மின்கிறார். போடும்போது தெரிஞ்ச ஆளு தெரியாத ஆளு, ஐயா நீங்க சாப்பிடுங்க, நீங்க அப்பா ஆளை பார்த்து பரிமாறாதங்கிறார். சொல்றவர் யாரு, திருமூலர் சொல்றார். இது நமக்கு அமுது செய்கிற போது செய்யக்கூடிய முறைமை. ஆனா அப்படியே அதே திருமூல நாயனார் இன்னொரு இடத்துல சொல்றார், இது தான சிறப்பு. இப்ப நான் சொன்ன பாட்டு எதுல சொல்றாருங்க, தான சிறப்பு. அதே திருமூல நாயனார் அதுக்கு பின்னாடி கொண்டு போய் மாகேஸ்வர பூசை அப்படின்னு ஒரு தலைப்பு வைக்கிறார். அதுல வைக்கிறார் நடமாடும் கோயில். அடியார் என்ன சொல்றாரு, நடமாட கோயில். பெருமான் என்ன சொல்றாரு, படமாட கோயில். படமாட கோயில் பரமர்க்கு ஒன்று ஈகின். படமாட கோயில் பரமர்க்கு ஒன்று ஈகின் நடமாட கோயிலுக்கு ஆகா. இறைவனுக்கு ஒன்று கொடுத்தீங்கன்னா அது அடியாருக்கு ஆகாது. அதே நடமாட கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈகில் அது படமாற கோயில் பரமர்க்கு ஆமேனர். இறைவனுக்கு கொடுத்தா அடியாருக்கு ஆகாது, அடியாருக்கு கொடுத்தா இறைவனுக்கு அது ஆகும் என்று சொல்லுகிறார். இன்னொரு பாடல் சொல்றார், அதே மாகேஸ்வர பூசையில அடியாருக்கு கொடுத்தா என்னங்க ஆகும், அடியாருக்கு கொடுத்தா என்ன ஆகும் என்று சொன்னா, அகரம் 1000 அந்தணர்க்கு ஈகில் என் சிகரம் 1000 செய்து முடிக்கில் என் பகரும் ஞானி பகலூன் பழத்திற்கு நிகரில்லை அது நிச்சயம்தானே. அகரம் 1000 அந்தணர்க்கு ஈகில் என் 1000 அக்கரகாரங்களை நிர்மாணிக்கிறது. பொதுவா நீங்க வேதத்துல போனீங்கன்னா என்ன செய்வாங்க, ஏதாவது ஒண்ணு தப்பு செஞ்சிட்டேன்னு வச்சுக்கங்க, தானம் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? இதுக்கு என்னங்க பரிகாரம் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க, தானம் கொடுக்கணும். என்ன தானங்க கொடுக்கணும், பசுமாடு கொடுங்க, இல்லது அரிசி கொடுங்க, பருப்பு கொடுங்க, புத்தகம் கொடுங்க, இப்படின்னு கொடுங்கம்பாங்க. சரிங்க, இந்த தானம் யாருக்குங்க பண்றது,
யாருக்கு பண்ணணும்? அந்தணருக்கு கொடுத்தீங்கன்னா சிறப்பு. எல்லாருக்கும் கொடுக்கலாம், மற்றவங்களுக்கு கொடுக்கறத விட அந்தணருக்கு கொடுத்தல் சிறப்பு. எது சொல்லுது? வேதம் சொல்லுது. அது பொய்யெல்லாம் சொல்லலைங்க, வேதத்துல இருக்கு, வேதத்துல இருக்கு. அப்போ ஒரு தானம் யாருக்கு கொடுக்கணும்? அந்தணருக்கு கொடுக்கணும். அந்தணருக்கு கொடுக்கணும். என்னென்ன தானம் கொடுக்கலாம்? அரிசி கொடுக்கலாம், பருப்பு கொடுக்கலாம், பசுமாடு கொடுக்கலாம். கடைசியா என்ன செய்யலாம்? ஒரு வீடே கட்டி கொடுத்துருவோங்க. வீடு கட்டி ஒரு அந்தணரை போய் ஒரு வீடு கட்டி கொடுத்து, ஒரு பசுமாடு கொடுத்து, அவருக்கு வாழ்வுக்கு ஆதாரம் இருக்கா இல்லையா? வாழ்நாள் புழுக்க அவர் வாழ்றதுக்கு அரிசி பருப்பு என்ன வேண்டுமோ எல்லாத்தையும் கொடுக்கறது யாருக்கு? ஒரு அந்தணருக்கு. ஒரு அந்தணருக்கு. இப்ப இந்த புண்ணியத்தை எல்லாம் கூட்டினீங்கன்னா அப்படி வைங்கன்னாரு. புண்ணியத்தை கூட்டி அப்படி ஒரு பக்கம் வைங்க. அப்புறம் ஒரு அந்தணர் இல்லைங்க, ஒரு 100 அந்தணர். 100 அந்தணர். 100 அந்தணர் கொண்டு போய் ஒரு இடத்துல குடி வச்சிங்கன்னா அந்த இடத்துக்கு என்ன பேரு? அக்ரஹாரம்னு பேர். அக்ரஹாரம். ஒரு அக்ரஹாரத்தையே கட்டுறது. ஒரு அக்ரஹாரத்தை கட்டி ஒரு 100 500 அந்தணர்களுக்கு போய் என்ன செய்யறது? அங்க குடியேற்றி அவர்களுக்கு பசுமாடு கொடுத்து சாப்பாட்டு கொடுத்து அவர்களை அங்கே நிர்மாணித்தாள். இந்த புண்ணியம் இருக்கா இல்லையா? இதை ஒண்ணு அப்படி வெயினார். அப்புறம் ஒரு அக்ரஹாரம் இல்லையா, 1000 அக்ரஹாரங்கள். 1000 அக்ரஹாரங்கள் நிர்மாணித்தாள். இப்போ 1000 அக்ரஹாரம், அக்ரஹாரத்துல வீடு, அந்தணர்களை குடியேற்றி அவர்களுக்கு அத்தனை பேத்துக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுத்தாள். இந்த புண்ணியத்தை ஒரு பக்கம் வெயினர். சொல்றவர் யாரு? 3000 ஆண்டு யோகம் இருந்த திருமூலர். மூலர் சொல்லு அகரம் 1000 அந்தணருக்கு ஈகில் என் கொடுத்தா என்னையா பயன்? அதை தூக்கி ஒரு பக்கம் வெயினார். அப்புறம் இன்னொன்னு சொன்னார், சிகரம் 1000 செய்து முடிக்கில் என். 1000 சிவாலயம் நினைச்சு பாருங்க. ஒரு சிவாலயம் கட்டுறதுக்கு எவ்வளவு கஷ்டம் அவங்கள கேட்டீங்கன்னா தெரியும். கட்டியெல்லாம் முடிக்க முடியாது. ஒரு சிவாலயத்தை சாதாரணமா கட்ட முடியாது. கற்கோயில் நினைச்சு கூட பார்க்க முடியாது. அது பெருமான் யாரெல்லாம் தேர்வு செஞ்சு விட்டுருக்காரோ அவங்கனால மட்டும்தான் அதை செய்ய முடியும். எல்லாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. 6 ஆசை நமக்கு இருக்கும். அது வந்து மேலே வருதுன்னா அது பெருமானுடைய திருவுள்ள சம்மதம், அவர் நினைச்சிருக்கிறார். அது மாதிரி எத்தனை கோயிலுங்க? 1000 கோயில். 1000 கோயில் கட்டு. அந்த புண்ணியத்தை போய் ஒரு பக்கம் வை. ஒரு தராசு தட்டுல 1000 அக்ரஹாரங்களுக்கு நிர்மாணித்து அந்த புண்ணியத்தை ஒரு தட்டுல வெய்யி. 1000 சிவாலயங்கள் கட்டி அந்த புண்ணியத்தை ஒரு தட்டுல வெய்யி. அகரம் 1000 அந்தணருக்கு ஈகில் என், சிகரம் 1000 செய்து முடிக்கில் என், பகலூன் ஞானி பகரூன் பழத்திற்கு. ஒரு வேளை மட்டும் சாப்பிடக்கூடிய சிவயோகி. அவருக்கு என்ன பேரு? சிவ. ஒரு அடியார், ஒரு சிவயோகி. அவருக்கு ஒரு வேளை கொடுக்கக்கூடிய அந்த திரு அமுதுக்கு இந்த ரெண்டும் இணையில்லை. ரெண்டும் இணையில்லை. இப்ப நீங்க அப்படியே திரும்பி போய் பாருங்க, இளையான்குடி மாறநாயனார் ஏன் சாப்பாடு போட்டார் அப்படின்னா அவருக்கு இது தெரியும். இது தெரியும். அதனாலதான் தான் எவ்வளவு வறுமையில இருந்தாலும் கடைசி காலம் வரைக்கும் அடியாருக்கு என்ன செஞ்சாரு? அமுது பணி செய்தார். காரணம், அடியாருக்கு அமுது செய்வித்தல் என்பது மிகப்பெரிய புண்ணியம். புண்ணியத்தை நம்ம எதோடு என்ன செய்ய முடியாது? ஒப்பீடு செய்து பார்க்கவே முடியாது. அடியார்கள்ல நீங்க 63 அடியாருக்கு அமுது செஞ்சு திருவடிக்கு போனவங்க தான் அதிகம். ஒருத்தர் ஒரு தொண்டு செஞ்சிருக்கிறாங்க. அதிகமாக திருவடி போனவங்க தொண்டு எதுன்னு கேட்டீங்கன்னா அடியாருக்கு அமுது செய்வித்தல் தான் மிகச்சிறந்த தொண்டு. அதே மாகேஸ்வர போசியில சொன்னாரு, நான் எங்கெங்கேயே சாப்பாடு போடுறது, எனக்கு அது கூட வழி இல்லைங்க அப்படின்னா 3 பாட்டு தள்ளி அதே திருமூலர் சொல்றாரு, ஒரு வேளை உணவு போட வேண்டும் என்று நினைக்கிற நினைப்பு இருக்கு பாருங்க, அந்த நினைப்பினாலே வருகிற புண்ணியத்திற்கு இணை இல்லைங்கிறார். நினைச்சு பாருங்க, ஒரு நாளைக்காவது ஒரு அடியாரை கூப்பிட்டு சாப்பாடு போடணுங்க அப்படின்னு நினைச்சிட்டாவே அந்த புண்ணியத்திற்கு வேறு புண்ணியம் இணை இல்லைங்கிறார். அப்படி நினைச்சு பாருங்க, நமக்கு அந்த வாய்ப்பை பெருமான் கொடுத்து இருக்கிறார். இது ஏதோ அங்க சாப்பாட்டுக்கு கேன்வாஸ் பண்ற நினைச்சிடாதீங்க.
இது இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்பு. எல்லா இடத்துலையும் இந்த வாய்ப்பு கிடைக்காது. ஏன்னா நீங்க பக்கத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு இதுல சோழ நாட்டில் நாட்டியத்தான்குடி என்று சொல்லக்கூடிய ஒரு திருத்தலம். நாட்டியத்தான்குடி அங்கே 1000 பேத்துக்கு சாப்பாடு போடுவாங்க. அந்த அந்த கோயில் குடமுழு அந்த பிரம்மோற்சவத்துல ஒரு விழா என்னதுங்க, 1000 பேர் அன்னைக்கு சாப்பாடு போடுவாங்க. என்ன நம்பிக்கை தெரியுங்களா? இறைவன் அந்த 1000ல் ஒருவனாக வந்து அமுதெடுப்பான். நீங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடியார்கள் அமர்ந்திருக்கு உணவு செய்கிற இடத்துல ஏதாவது ஒரு இலையில பெருமான் அமுதெடுப்பான். நமக்கு தெரியாது, நம்ம பார்க்கணும். இளையான்குடி மாறனாயன புராணத்தில் சொல்லுவார், தினந்தோறும் கதவை தட்டி சாப்பிட வந்தேன்னு சொன்னாரா இல்லையா? எத்தனை பேர் அடியார் வந்திருப்பாங்க? அத்தனை பேர் வருகிற போதும் அவர் அடியார் நினைச்சு பார்க்கல. என்னன்னு பார்த்தாரு? சிவபெருமான் வந்திருக்கிறார், சிவபெருமான் வந்திருக்கிறார் என்றுதான் தினந்தோறும் சாப்பாடு போட்டார். அதனாலதான் ஒரு நாள் ராத்திரி 12 மணிக்கு சிவபெருமான் வந்து கதவு தட்டார். என்னன்னு? பசித்து வந்தோம்னார். இப்ப நம்ம கைக்கு முன்னாடி நாம போடுற இலையில எது அடியார் இலை, எது இறைவனுக்கான இலைன்னு நமக்கு தெரியாது. என்ன செய்யணும்? எல்லா இலையும் சிவபெருமானாகவே பாவிக்கணும். அதான் அந்த பூசையினுடைய சிறப்பு. எல்லாத்தையும் எப்படி பார்க்கறதுங்க? ஒரு பூ வைத்து ஒரு தூப தீபம் காமிச்சு என்ன பார்க்கறதுங்க? எல்லாமே சிவம் என்று கருதி செய்கிற பூசனை மாகேஸ்வர பூசனை. எனவே வாய்ப்பை நீங்க பயன்படுத்தி கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் ஒரே ஒரு செய்தி. நம்முடைய அடியனுடைய குருநாதர் ஒளியகம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய ஐயா அவர்கள் அவருடைய தலைமையில விழுப்புரம் மணிவாசகர் அருட்பணி மன்றம் என்று சொல்லக்கூடிய மன்றம் ஒளி மாத இதழ் என்று ஒரு மாத இதழ் நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. 1000 பேருக்கு மேல அந்த இதழ் அங்க மாதந்தோறும். அது பார்த்தீங்கன்னா ஆண்டு சந்தா 200 ரூபாய். ஆண்டு சந்தா இல்ல ஆண்டு சந்தா 200 ரூபாய். 2000 ரூபாய் உங்களுக்கு ஆயுள் சந்தா. 2000 ரூபாய் கட்டினீங்கன்னா ஆயுள் சந்தா. ஆண்டு சந்தா 200 ரூபாய் தான். 200 ரூபாய்ங்கிற ஒரு தொகை இல்லை. அதில் நிறைய கட்டுரைகள், நம்ம திருமறை சார்ந்த கட்டுரைகள், சித்தாந்தம் சார்ந்த கட்டுரைகள் எல்லாம் அதில் வருகிறது. எங்கள் அடியனுடைய குருநாதர் எழுதுகிறாரு. இன்னும் பெரிய பெருமக்கள் பலர் அதில் கட்டுரைகள் எழுதி கொண்டு இருக்கிறார்கள். நம்ம சாத்திரமும் தோத்திரமும் திருக்குறள் பற்றிய கட்டுரைகள்லாம் அதில் வருகிறது. வாய்ப்பு இருக்கக்கூடிய அன்பர்கள் அந்த இதழை நீங்கள் அந்த இதழை நீங்கள் பெற்றுக்கொண்டு இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆண்டு சந்தாவோ ஆயுள் சந்தாவோ வாய்ப்புக்கு தக்கவாறு அதை செய்யுங்க. அது யார் யார் விரும்புகிறீங்களோ அந்த முகவரி அதெல்லாம் உங்களுக்கு குரூப்பில் போட சொல்கிறோம். வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த ஒளி இதழில் சந்தாதாரர்களாக, இது என்னுடைய தனிப்பட்ட ஒரு இதுதான், விண்ணப்பம் தான். உங்களுக்கு வாய்ப்புக்கு தக்கவாறு அதில் நீங்கள் கலந்து கொள்ளலாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.